அம்மா பிரேமம்மா திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன். சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீகள வேண்டாம், முத்தனை முதல்வாத்தில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற, அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் எழுந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக்கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 11வது தலைப்பாகிய அட்டமா சித்தியில் பரவசித்துவம் என்ற தலைப்பில் நம்ம 3வது பாடலை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இப்போ வசித்துவத்திலிருந்து நம்ம 3வது பாடல சிந்திக்கிறோம்னா முதல் பாடலேருந்து 2 தொகுப்பா பார்த்தலாம். மெய் பொருளாக இளைந்தது ஏதனின் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம், கை பொருளாக கலந்த உயிர்க்கெல்லாம் தற்பொருளாகிய தன்மையனாமே. இந்த பாடலோட திரண்ட கருத்து என்ன, இந்த வசித்துவம்னா என்ன, அதோட இயல்பு என்ன என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். மெய்ப்பொருளாகிய விளைந்தது ஏதனின் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம். இந்த 2வது அடியை எடுத்துக்கலாம். நற்பொருளாகிய, நற்பொருள் என்று பாராட்டப்படும் நல்ல வசித்துவம், நல்ல வசித்துவத்தின் அப்புறம் மெய்ப்பொருளாக விளைந்தது ஏதனின், அது உண்மை பொருளாக எது விளைந்தது என்றால் கைப்பொருளாக கலந்த உயிர்க்கெல்லாம், கையின் கண் உள்ள அந்த பொருள் போல, உள்ளங்கை நெல்லிக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த கையில் உள்ள அந்த பொருள் போல கலந்த உயிர்களுக்கெல்லாம் தற்பொருளாகிய தன்மையனாகுமே. தற்பொருள் என்பது சிவத்தை குறிக்கும். தானாகி நிற்கின்ற அந்த தன்மை, அந்த தற்பொருளாகிய அந்த சிவமே ஆன அந்த தன்மையை இவன் பெற்று சிவமாக விளங்குவான். சித்தமடம் மறுத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை என காதலியவர் ஆறுபருவார் அச்சோவே என்று அந்த மாதிரி இருக்க வேண்டும். எனவே இந்த உயிர்களுக்கெல்லாம் கை எப்படி கலந்திருக்குது அப்படின்னா கைப்பொருளாக கலந்திருக்கின்றது. அந்த எல்லா உயிர்களுக்கும் என்ன செய்வான், உள்ளங்கையில் அடங்கிய பொருள் போல சிவனுக்கு ஆகும் என்ற அந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த உடங்கிய உயிர்களுக்கு எல்லாம் இவன் அந்த வசித்துவ சித்தியை பெறுவான். அவர்கள் சிவம் போன்ற தன்மையில் விளங்குவார்கள் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லி இருக்கின்றார்கள்.
இந்த ஈசத்துவத்துல நமக்கு என்ன கிடைச்சது? இதுக்கு முன்னாடி ஈசித்துவம் பார்த்தோம். அதுல வந்து நமக்கு மெய்ப்பொருள் காட்சி அல்லது சிவ தரிசனம் வந்து கிடைத்தது. அதனால விளையக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, அந்த சித்திகள் அஷ்டமா சித்திகள்ல சிறந்தது வந்து வசித்துவம் என்கின்ற சித்தி பெறுதல். இந்த வசித்துவ சித்தியை பெற்றால் அவன் என்ன செய்வான்? அந்த இறைவன் வந்து எப்படி எல்லா உயிர்களுக்கும் பொருந்தி இருக்கின்றானோ அது போல பொருந்தியுள்ள எல்லா உயிர்களுக்கும் தானே மெய்ப்பொருள் போலும் தன்மையை வந்து உடையவனாவான். அதாவது எல்லா உயிர்களும் அதை இவனை பார்க்கிறப்ப சிவமா வந்து பார்க்கும். இவனும் எல்லா உயிர்களையும் வந்து சிவமா பார்ப்பான். பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தம் பாரார் என்று சித்தியார் வந்து சொல்லுவார். இவனுக்கு வந்து சிவஞானம் வந்து விட்டது அப்படின்னா சிவஞானத்துல சிவனையும் தரிசனம் பண்ணிட்டான், சிவ தரிசனம் பண்ணிட்டான். அந்த மாதிரி பக்கம் என்ன பண்ணா, எல்லா பொருளை பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் அதை வந்து அவன் சிவனாகவே வந்து பார்ப்பான். எந்த உயிரிலும் வந்து உலக பொருளாக பார்க்க மாட்டான் என்ற கருத்து தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த வசித்துவ சித்தின் இயல்பு என்ன, அந்த சித்தி வந்து எப்படி கைவருகின்றது? இதுவரைக்கும் நமக்கு வந்து மருள் சக்தியாகிய அந்த துரோண சக்தி இருந்தது. அப்போது துரோண சக்தி என்ன ஆச்சு? அது அருள் சக்தி ஆகிவிட்டது. அந்த அருள் சக்தி என்ன செய்யும்? இவனை பார்த்தாலே எல்லா உயிர்களும் அவன் வந்து வசமாகும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த புலியும் பசுவும் வந்து ஒரே துறையில வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி பெருமானுடைய சடையில எப்படி இருக்கு? அந்த பாம்பும் நிலமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, பகைமை நீங்கி இருக்கின்றது. இனிமே அந்த பகைமை உணர்வே முன்னிலையில வந்தா இருக்காது என்ற கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து இரண்டாவது பாட்டு. தன்மயதாக தலைத்த பகலவன் மென்மயதாகிய மெய்ப்பொருள் கண்டிடின் பொன்மயதாகி புலன்களும் போயிட நன்மயதாகிய நற்கொடி காணுமே. இவனுக்கு வந்து வசித்துவம் வந்து விட்டது. வசித்துவம் வந்ததுக்கு பிறகு என்ன பயன் விளைகின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். தன்மயதாக தலைத்த பகலவன் மென்மயதாக மெய்ப்பொருள் கண்டிடன். இவன் வந்து சிவமான் பெற்றுவிட்டான். பெற்றுவிட்ட அந்த வசித்துவ சித்தன் என்ன செய்வான்? அவன் வந்து மிக மிக நுணுக்கமாக அந்த மெய்ப்பொருளை, உண்மை பொருளை, அந்த சிவபரம்பொருளை அது வந்து அறிவான். அவன் அறிஞ்சா என்ன செய்யும் அப்படின்னா, அவன் உடல் வந்து பொன்வண்ணமாக மாறும். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்க என்று சேரமான் பெருமாள் வந்து பொன்வண்ண தந்தாதி போடுவார். இப்படி சிவகத்துக்கு எப்படி அது பொன்வண்ண மேனி, அதுபோல இவனுக்கும் வந்து சிவம் வந்துட்டதுனால இவன் உடலும் வந்து பொன் வண்ணம் ஆகிடும், பொன்மயதாகும். புலன்களும் போயிட, அந்த புலன்களுக்கு ஐம்புலன்கள், அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி, அது மூலம் இருக்கக்கூடிய சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்ற அந்த 5 புலன்களும் வலி ஒடுங்கி போய்விடும். அந்த புலன்கள் இழுத்த இழுப்புக்கு இவன் போக மாட்டான். அப்ப என்ன செய்யும்? நன்மையதாகிய இவனுக்கு நன்மையை தரக்கூடிய நற்கொடி காணுமே, நல்ல கொடி போன்ற நன்றைய அருள் சக்தியை அவன் காண்பான். ஏன்னா அருள் சக்தி தான் இவனை சிவத்துக்கு அழைச்சிட்டு போகணும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து இன்னைக்கு சிந்திக்க வேண்டியது அந்த 3வது பாடலாகிய நற்கொடியாகிய நாயகி தன்னுடன் அக்கொடியாகம் மருந்திரில் ஓராண்டு பொற்கொடியாய போனங்கள் போய் வரும் கற்கொடியாகிய காமுகனாமே. அவன் வந்து வசித்துவம் எய்து விட்டான். அவனுடைய நிலை என்ன என்பதற்கு இந்த பாட்டுல வந்து பதில் சொல்றான். இந்த போன பாட்டு வந்து நற்கொடின்னு முடிஞ்சது இல்லையா? அதுல நற்கொடின்னு ஆரம்பிக்கிறார். நற்கொடியாகிய அந்த அருள் சக்தி தன்னுடன், நல்ல மின்னல் கொடி போன்றிய அந்த தலைவியாகிய அந்த அருள் சக்தியோடு என்ன அக்கொடி ஆகம் அருந்தினன். அந்த அந்த அழகிய கொடுகோலும் அந்த பராசக்தியை என்ன செய்யணும்? அவன் மனத்தில் வந்து ஓராண்டு காலம் வந்து தியானிக்க வேண்டும். அந்த மாதிரி தியானித்தால் பொற்கொடியாகிய கோணங்கள் போய் வரும். இந்த பொன்மயமான இது எப்படி சொல்றாங்கன்னா, வடமொழியில வந்து ஹிரண்யமயம்னு சொல்றாங்க. ஹிரண்யம்னா பொன்னை வந்து குறிக்கும். அந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு முட்டை போல தோன்றிட்டுன்னு சொல்றாங்க. அது அந்த ஹிரண்யமயமான பொன்மயமான அந்த முட்டையிலின்று தோன்றி கொடியாகிய கிளைகள், அந்த கொடி போல கிளைத்த உலகங்கள் அது என்ன செய்யும்? அனைத்திலும் போய் வரும். அந்த அனைத்து உலகங்களுக்கும் இவன் வந்து போய் வருவான். அப்புறம் கற்கொடியாகிய காமுகனாமே. இந்த கற்கொடி என்பதை கல் கொள் தீ என்று பிரிக்க வேண்டும்.
கல் கொளுத்தினா இந்த சிக்கிமிக்கி கல்னு ஒரு கல் இருக்கு. அந்த சிக்கிமிக்கி கல்லுக்குள்ள வந்து தீ வந்து மறைந்து இருக்கிறது. விறகில் தீயினன் பாலில் படுனை போல அப்படி பெருமாள் சொல்றோம் இல்லையா, இந்த விறகுல தீ இருக்கிறது போல அந்த சக்கிமிக்கி கல்லுக்குள்ளேயும் தீ இருக்கும். அந்த தீ போல அது மறைஞ்சிருக்கும். அந்த ரெண்டு கல்லையும் உராசினாங்கன்னா என்ன பண்ணும் அப்பனா, அப்ப அந்த தீ வந்து வெளிப்படும். அந்த மாதிரி இவன்கிட்ட சிவம் வந்து எப்போது வெளிப்படும் என்றால் அவன் அடியர்களோடு சேரும் போது அந்த சிவம் வந்து வெளிப்படும். இந்த சக்கிமிக்கி கல்லை வந்து ஒன்றோடு ஒன்று உராயும் போது தீ வெளிப்படுவது போல அது வரைக்கும் தீ வந்து மறைந்து இருக்கின்றது. இப்ப தீ வந்து வெளிப்படுகின்றது. காமுகன்னா அந்த விருப்பத்தை உடையவனாவன் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பொற்கொடியாகிய அந்த புவனங்கள், இந்த புவனம் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த நம்ம பிக் பேங் தியரி சொல்றாங்க இல்லையா, பிக் பேங் தியரியில வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சின்னோண்டு ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வெண்மையான பொன்மையான ஒரு அணு வந்து உண்டாகுமா. அந்த அணு வந்து வெடிச்ச உடனே அங்கே இருந்து உலகம் புவனங்கள் எல்லாம் உருவாகும்னு சொல்றாங்க. அது போல இந்த பொன்மயமான அத ஹிரண்ய வர்ணம் ஹிரண்ய ரூபம்னு ரூபத்துல வந்து சொல்லுவாங்க. ஹிரண்யம்னா பொன்னை குறிக்கும். எனவே அவன் வந்து அந்த பொன்மயமான அண்டத்தை உருவாக்கி அந்த அண்டங்களிலிருந்து பல புவனங்களை வந்து உருவாக்குவான். இந்த பொன்மயமான அண்டத்தில் தான் இந்த கிளையாக உள்ள அனைத்து உலகம் தோன்றி இருக்கின்றது. இந்த சிக்கிமிக்கி கல்லுக்குள்ள இந்த தீ வந்து மறைந்து காணப்படுகின்றது. அது இரண்டையும் உராயும் போது அது வெளிப்பட்டு உபகாரப்படுகின்றது. இந்த ஆதி காலத்து மனிதன் வந்து என்ன பண்ணா, அந்த சிக்கிமுக்கி கல்லை வச்சுதான் வந்து சமைக்க ஆரம்பிச்சான். அது போல இந்த வசித்துவமுடையவன் என்ன செய்வான், தன்னுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த வசித்துவ ஆற்றல் வந்து இவனுக்குள்ள மறைஞ்சே இருக்கும். ஒருத்த வந்து ஒரு அடியார் வந்து எனக்கு இந்த துன்பம் இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் நீங்க போக்கணும் அப்படின்னு சொல்ல பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு அவன் என்ன செய்வான், அந்த வசித்துவ சக்தியின் மூலமாக அந்த அடியவருக்கு வந்து அவன் அருள் புரிவான். அது பிறர் அறியாவண்ணம் அவன்கிட்ட தான் சக்தி இருக்குது. இருந்தாலும் சிவன்கிட்ட வந்து அவன் பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு அதை வந்து செயல்படுத்துவான். அப்பொழுது நல்ல கொடி போன்ற அந்த சதாசிவ நாயகியாகி அந்த அருள் சக்தி, அந்த அருள் சக்தியை நீ என்ன செய்யணும், ஓராண்டு காலம் வந்து இந்த இதயத்தில் வந்து என்ன பண்ணும், இதை எழுந்தருள செய்து நீ தியானிக்க வேண்டும். அந்த மாதிரி தியானிச்சுன்னா அந்த பொன் போன்ற சக்தி வடிவான எல்லா புவனங்களிலும் இவன் போய் வருவான். வந்து அங்கு வந்து போவதற்கும் வருவதற்கும் உடைய ஆற்றலை உடையவன் ஆவான். எனவே இந்த திருவுருள் ஆற்றலை ஓராண்டு நீங்க வந்து இதயத்தில் வைத்து தியானம் செய்தால் நீங்கள் எல்லா உலகங்களுக்கும் போய் வரும் ஆற்றலை பெறுவீர்கள் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 51வது பாட்டு. காமரு தத்துவமானது கண்ட பின் பூமரு கந்தம் புவனமதாயிடும் மாமரு உன்னிடை மொய்த்தியமான நாம் நாமருவும் ஒளி நாயகமானதே. இந்த பாட்டிலே இந்த வசித்துவ சக்தியின் பயனை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இது வந்து இந்த காமரு தத்துவமானது கை வந்த பின் அந்த மேற்கொண்ட சொல்லக்கூடிய அந்த வசித்துவத்தில் அந்த விருப்பம் வந்து உண்மையாக கை வந்த பின்பு பூமரு கந்தம் புவனம் அது ஆயிடும். இந்த பூமிக்கோட தன்மாத்திரை என்ன அப்படின்னா அந்த கந்த தன்மாத்திரை வாசனை இருக்கும் இல்லையா பூமியில, இந்த மண் வாசம்னு சொல்லுவோம். எனவே அந்த கந்தம் மருவிய இந்த பூமரு கந்தம், இந்த பூமியில வந்து கந்தம் அந்த வாசனை வந்து பொருந்தி இருக்கின்றது. அந்த வரம் பொருந்திய அந்த பூமியும் புவனமதாயிடும். அந்த மாதிரி மற்ற 224 புவனங்களும் உனக்கு வசமாகிவிடும். யாருக்கு வந்து அந்த வசித்துவ சக்தி வந்ததோ அவன் வசமாக மாறிவிடும். மற்றும் என்ன, மாமருவும் உன்னிடம் மெய்த்திடும் மானனாய். இவன் வந்து இப்படி இருக்கான், ஒளி நாயகமாக இருக்கின்றான். இவன் ஒரு உடம்பு வந்து ஒளி உடம்பாக மாறிவிடும். அப்பொழுது நாம் நித்யானந்த வாழ்விற்காக மறுவத்தக்க தனி தலைமை பேரொளியாகிய சிவம், சிவத்தோட சொரூப இலக்கணம் என்னது, அது வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றது. அது முதலும் முடிவுமற்ற ஜோதியாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட தலைமை பொருளியாகிய அந்த சிவமானது என்ன செய்யும், மாமரு உன்னிடம், அந்த பெருமை தங்க பெற்ற அந்த சித்தனாகிய உன்னிடம் அந்த சிவமே வெளியே வந்து அடையும். அதாவது உனக்குள்ள உள்ள அந்த சிவம் வந்து வெளிப்பட்டு தோன்றும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அடுத்து 52வது பாடல்.
நாயகமாகிய நல்லொளி கண்ட பின் தாயகமாக தலை தங்கிருந்திடும் போயகமான புவனங்கள் கண்ட பின் பேயகமாகிய பேரொளி காணுமே. இவன் சிவத்தையும் சக்தியையும் ஒளியாக அவன் பார்த்துட்டான். அந்த மாதிரி பார்த்துட்டானா அவன் என்ன பண்ணுவான், வேற எந்த பொருளையும் பார்க்க மாட்டான். சிவமும் சக்தியுமே அவனுக்கு காட்சி கொடுத்த பிறகு இந்த உலகத்துல பார்க்கறதுக்கு என்ன இருக்கின்றது? ஒன்றுமே இல்லை. முதல்வர் எடுத்துக்கா, நாயகமாகிய அந்த நல்லொளி கண்டவன். நாயகம்னா தலைவன், விநாயகம்னா மேம்பட்ட தலைவன். எல்லாவற்றிற்கும் தலைமையானது எது? அந்த சிவம். அந்த சிவம் இப்ப இவனுக்கு எப்படி காட்சி கொடுக்கிறது? நல்லொளியாக காட்சி கொடுக்கின்றது, சிவ ஜோதியாக அது காட்சி கொடுக்கின்றது. அதை தரிசித்த பின்பு என்ன செய்வான்? தாயகமாக தலைத்து அங்கு இருந்திடும். இந்த பெண்கள்லாம் எங்க போவாங்க? பிரசவத்துக்கு இருந்தாலும் சரி, மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, தாய் வீட்டுக்கு தான் போவாங்க. அப்ப இவனுக்கு என்ன, இவனுக்கு தாய் வீடு எது அப்படின்னா அந்த சிவ ஜோதி தான் இவனுக்கு தாய் வீடு. எனவே அந்த ஒளியையே தாய் வீடாக கொண்டு தலைத்து அங்கு இருந்திடும். அவன் மகிழ்ச்சியோடு தலைத்து அங்கு வீட்டிருப்பான். அது போயகமான பூணங்கள் கண்டுபின். எனவே அவன் எல்லா பூணங்களுக்கும் போகலாம் வரலாம். அவனுக்கு அந்த அளவுக்கு பெருமான் பர்மிஷன் கொடுத்திருப்பார், அனுமதி கொடுத்திருப்பார். எல்லா பூணங்களும் எந்த அடியாருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் சரி, இவன் போய் என்ன செய்வான்? கண்டு அவனுடைய துன்பத்தை நீக்கிய பின்பு பேயகமாகிய பேரொளி காணுமே. அந்த ஏனைய பிரகாசங்களுக்கெல்லாம் என்ன அது இருப்பிடம். பேயகம்னா எல்லாத்துக்கும் இருப்பிடம். அந்த இருப்பிடமாகிய பேரொளி காணுமே. அந்த பெரிய ஒளியை இவன் கண்டுகொண்டே தரிசித்துக் கொண்டே இருப்பான். இந்த சிவ தரிசனம் அவனுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பூமிக்கு மேல உள்ள அண்டங்கள், பூமிக்கு கீழ் உள்ள அண்டங்கள் எல்லாவற்றிற்கும் அவன் போய் வருவான் என்று சொல்லுவார்கள். அதுக்கடுத்து 53வது பாட்டு. பேரொளியாகிய பெரிய வேட்டையும் பாரொளியாகிய பதைப்புற கண்டவன் தாரொளியாக தரணி முழுதுமாம் ஓரொளியாக காலொளி காணுமே. பேரொளி, பெரிய ஒளி. அந்த பெரிய ஒளியாகிய அந்த பெரிய பராசக்தி அங்கு எட்டையும் அங்கு எழுந்தருளிய என்ன செய்வான்? அம்பாள் எங்க எழுந்திருப்பாள் அப்படின்னா அவர் தாமரை மலர் எழுந்திருப்பார். இப்ப இவன் தாமரை மலர் எங்க இருக்கு அப்படின்னா அந்த தலை உச்சியில இருக்கு. இந்த சகசிராரத்துல இருக்குது. அந்த சகசிராரத்தில் அந்த 1000 இதழ் தாமரையில அம்பாளை அவன் தரிசிப்பான். அந்த மாதிரி பரிசுக்கும் மலக்கு எப்படி பார்ப்பான்? அதை அவன் ஒளியாக பார்ப்பான். பாரொளியாக பதைப்பற கண்டவன். என்னன்னா அந்த பரந்த அளவை உடைய அந்த ஒளியாக அவன் கண்ட பின்பு என்ன செய்ய? தாரொளியாகிய தரணி முழுவதும். தரணி இந்த உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுக்கு ஒளி ஒளிவாக தான் பார்ப்பான். அப்ப இவன் வடிவம் எப்படி இருக்கும்? இவன் வடிவமும் எப்படி இருப்பான்? இவன் ஒளி ஒளிவாக இருப்பான். இவனுக்கு அந்த சுத்த தேகம் கிடைத்து விடும். அவன் ஒளி வடிவாக இருப்பான். நம்ம சுந்தரர் பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த பூலோக யாத்திரையை முடித்துக் கொண்டு கைலாயத்துக்கு போகின்றார். அது போறப்ப எப்படி போகிறாரு அப்படின்னா அந்த ஒளியாக போகின்றார், ஒளி உடலாக போகின்றார். அதை பார்த்தா உபநிமுனி வணக்கம் செலுத்துகின்றார். அதை பார்த்தா மற்றவங்க கேட்கிறாங்க, நீங்க பரமசிவனை தவிர்த்து வேற யாருக்கும் நீங்க வணக்கம் செய்ய மாட்டீங்களே, இப்ப வணங்குறீங்களே, என்ன காரணம்னா நம்முடைய சுந்தர பெருமான் பூலோக யாத்திரையை முடித்துக் கொண்டு கைலாயம் போகின்றார். அவர் நம்மால் வணங்கக்கூடிய தன்மை உடையவர், அவர் சிவமாம் தன்மை பெற்றவர்னு சொல்லுவார். இனிமே அந்த ஒளி போலதான் அவரு போறாரு. அப்ப நீண்ட ஒளி போல அவனை எல்லோரும் பார்ப்பார்கள் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்த பாட்டு, காலொடுங்கும் காலோடு உயிரும் கலக்கும் வகை சொல்லில் காலது அக்கொடி நாயகி தன்னுடன் காலது 530 காலது பெண் மண்டி கொண்டு இவ்வாறே. கால் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பிராணவாயு குறிக்கும். கால் என்பது காற்றை குறிக்கும். காற்று இந்த இடத்துல பிராணவாயு குறிக்கும். எனவே இந்த பிராணவாயுவோடு உயிரும் கலக்கும். இப்ப ஆன்மா கலந்து இருக்கும். அது வகை, அது அகலம் நீளம் உயரம் அது சொன்னோம்னா எங்க இருக்கும் அப்படின்னா அது
காலது அக்கோடி நாயகி தன்னுடன். இந்த பராசக்தி எங்க இருக்கா? அவள் வந்து எங்கும் நிறைந்திருக்கின்றார். அவள் எப்படி இருக்கின்றான்னா அந்த அழகிய கொடி போன்று இருக்கின்றார். அந்த அழகிய கொடி போன்ற அந்த பராசக்தியுடன் காலது 513 513 நாடிகளையும் வழியாக கொண்டு அந்த பெண்ணாகிய சக்தி என்ன செய்யும், அது நிறைந்துள்ள விதம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த பிராணவாயுவும் ஆன்மாவும் கலந்து இயங்குகின்றது. அது எப்படி நடந்ததுன்னா, நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடி இருக்கின்றது. அந்த 72,000 நாடியில வந்து அந்த 513 நாடிகள்ல வந்து பெண் தன்மை வந்து கலந்து இருக்கின்றது, சக்தி வந்து கலந்து இருக்கின்றான். எனவே அந்த சக்தி கலந்துள்ள அந்த 53 நடங்களில் இவனும் வந்து கலந்திருப்பான். கால் என்பது இது எப்படி போகுது, இது இடகலை பின்கலை சுழுமுனை, அது 3 தான் நமக்கு வந்து தெரியும். எனவே அந்த பெண் சக்தி வந்து என்ன செய்யும், அந்த 53 நாடுகளில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும். மற்ற நாடுகளில் ஆண் சக்தியாகிய அந்த சிவபரம்பொருள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த பிராணவாயு தான் ஆன்மாவோட வந்து கடைசி வரைக்கும் ஒன்று இருக்கு. பார்க்கணும் இல்லையா, நம்ம வந்து விழிப்பு நிலை இருக்கு. விழிப்பு நிலைக்கு இங்க வந்து 35 கருவிகள் வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், வந்து கனவு நிலைக்கு போறான். கனவு நிலைக்கு போறப்ப அங்க 10 கருவிகள் வந்து அவனை விட்டு நீங்கி விடும். அந்த கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்று 10 கலந்த பின்பு பாக்கி 25 கருவிகளோடு அவன் விசித்தில வந்து கனவு கண்டுகிட்டு இருப்பான். அது கீழே இறங்கி வந்தா அந்த இதயஸ்தானம், அந்த இதயஸ்தானத்துக்கு வந்தானே அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து 3 தான் இருக்கும். அந்த வந்து புருடன் ஆகிய அந்த உயிர், 2வது வந்து பிராணவாயு, 3வது இந்த சித்தம். இந்த 3 கருவிகள் தான் இருக்கும். பாக்கி எல்லா கருவியும் இவனை விட்டு நழுவி விடும். நழுவுன இப்ப வந்து அவன் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருப்பான். அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. தூக்கத்தில் நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம உடம்பு தெரியாது, நம்ம சுத்தி உள்ளது எதுவுமே தெரியாது. தூங்கி விழிச்ச பிறகுதான் நான் நல்லா தூங்கினேன், நிறைய கனவு வந்துச்சு, கெட்ட கனவு வந்துச்சு, நல்ல கனவு வந்துச்சுன்னு அதுக்கு பிறகுதான் அவன் அறிஞ்சு சொல்றான். அந்த அறிஞ்சு சொல்றதுக்கு காரணம் வந்து இந்த சித்தம். இந்த சித்தங்கிற மெமரியில இருந்து பதிவாகுது. அதனால சித்தம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து துரியம் என்கின்ற அந்த நிலைக்கு வந்து போனான். அது வந்து பேருறக்கம்னு சொல்றாங்க. அந்த பேருறக்கத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அவன் கூட வந்து அந்த பிராணவாயுவும் அந்த உயிர் ஆகிய அந்த ஆன்மா மட்டும்தான் இருக்கு. ஆன்மா உயிர் தான் இந்த கடைசி வரைக்கும். எதுக்காக சொல்றேன்னா, அந்த ஆன்மா கூட பிராணவாயு இந்த கடைசி வரைக்கும் இருக்குது. உயிர் படங்கள் என்கிற துரியாதீதம் போனப்பதான் அந்த பிராணவாயும் அவனை விட்டு நீங்கி விட அவன் கோமாவுக்கு போயிடுவான். அப்ப அவனை சொல்லுவாங்க, அவனுக்கு செயற்கை சுவாசம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார்கள். எனவே பிராணவாயு தான் அந்த உயிரோடு கடைசி வரை கலந்திருக்கின்றது என்ற கருத்துக்காக இந்த கருத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த 5 அவஸ்தையை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். எனவே அவன் வந்து பிராணவாயோடு அந்த ஆன்மா விரைவி உள்ளது அப்படின்னா, அவன் அந்த கொடி போன்ற பராசக்தியோடு 513 நாடுகளையும் வழியாக கொண்டு அந்த பெண் சக்தியாகி அம்பாள் வந்து அவனை ஆண்டு கொண்டிருப்பாள் என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பிராணவாயும் உயிரும் தம்முள் ஏந்தவாறு கூறும்போது அந்த பிராணவாயு என்ன, அது உடம்பில் உள்ள நாடுகள் அனைத்திலும் நிறைந்து நிற்கின்றது சிவசக்தி. அந்த சிவசக்தியுடன் அது பொருந்தி 513 என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளில் வந்து அது நிறைந்து நிற்கும். நம்ம ஏற்கனவே இது பார்த்துவோம். மொத்தம் 72,000 நாடி. அந்த 72,000 வந்து 513 நாடுகள்ல வந்து அந்த சக்தி ஓட்டம் வந்து இருக்கின்றது. அது 500 நமக்கு தெரியாது. 10 தசநாடிகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம், உண்மை வழக்கத்திலே வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் 3 நாடிகள் தான் நம்ம வந்து இதில் பயன்படுத்துறோம். 3 நாடிகள் வந்து இடநாடி, பிங்கள நாடி, சுருமனை நாடி. அதில் 513 என்ற அந்த 3 நாடிகளை இந்த அம்பாள் என்ன செய்வார், அந்த இடகலை பிங்களை சுருமுனை. அப்ப இவனுக்கு யோகம் கைவிடுச்சுன்னா இந்த இடகலை பிங்களையை தவிர்த்து அந்த சுருமுனை மூலமாகவே அவனுடைய மூச்சு வந்து நடந்து கொண்டிருக்கும் என்று அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாடிகள் 72,000, அவற்றுள் 500 சிறந்தன, அவற்றுள் மிகவும் சிறந்தது 10, அதில் நம்ம பயன்படுத்துவது 3 என்ற கருத்தை இந்த பாட்டுல நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து 55வது பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த திருவருள் சக்தியை வந்து வியந்து சொல்கின்றார். திருவருள் சக்தியை சிவத்துக்கு வந்து கூட்டுட்டு போவதற்காக இதை வியந்து சொல்கின்றார். 55 ஆரதுவாகும் அமிர்த தலையினுள் ஆரது 1000 முன்னூற்று அடைந்துள்ள ஆரது 1000 ஆகும் மறுவழி ஆரதுவாக வளர்ப்பது 2. இந்த இடத்துல வந்து
அந்த அமுத ஆறு வந்து அது உடம்பில் வந்து பாய்கின்றது, அது பெருகுகின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்த படம் யோகம் செய்யறப்ப உடம்புல வந்து அமுதம் சுரக்கும் என்பது நம்ம பல முறை வந்து பார்த்திருக்கோம். காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய என்று மாணிக்கவாசக பெருமான் வந்து அதே அனுபவத்தை வந்து பதிவுபடுத்தி இருக்கின்றார். ஆறது ஆகும். நம்ம உடம்புல 6 ஆதாரம் தான் நமக்கு பயன்படுத்த முடியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், மனாகதம், விசுத்தி ஆகிய. இதுக்கு மேல சகசிரத்துக்கு போறது, துவாதசத்துக்கு போறதுதான் அது பெருமான் கொடுக்கக்கூடிய பரிசு. அது 6வது ஆகும். அந்த 6வது ஆதாரமாகும் அந்த ஆக்ஞா சக்கரத்துள் அமிர்த தலையினுள். இது இந்த ஆக்ஞா சக்கரம் எங்க இருக்குன்னா இந்த மதிமண்டலம் என்கின்ற அந்த சந்திர மண்டலத்தில் வந்து இருக்கின்றது. இவை அமிர்த தலையினுள், இந்த தலையில தான் வந்து அமிர்தம் சுரக்கும். இவை மதிமண்டலம் அந்த தலையில் 6305 இந்த தலையில எத்தனை நாடிகள் இருக்கின்றது? 1305 நாடிகள் இருக்கின்றன. 513 நாடி இந்த உடம்புல வந்து சக்தி இருக்கிறத சொன்னாரு. இங்க வந்து தலையில வந்து 1305 உள்ள 1305 நாடிகள் உள்ளன. 6வது 1000 ஆகும் அதுவழி. இவை போல வழிகள் என்ன இருக்கும்? இன்னும் 1000 அது எண்ணிக்கை இல்லாம போயிட்டே இருக்கும். 6வது வளர்12. அத்தகைய அரிய வழியின் வாயிலாக நமக்கு அமுதத்தை வந்து கொடுப்பது யார் அப்படின்னா 2 தான். ஒண்ணு வந்து சிவமும் சக்தியும். அந்த சிவமும் சக்தினா இந்த உடம்புல வந்து இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு யோகம் பண்ணியிருக்கான், இவனுக்கு வந்து இந்த அமுதத்தாரையே கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த நடுவுல அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பீனியல் கிளாண்ட் என்று அந்த மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல என்ன செய்யும், அந்த அமுதத்தை வந்து சிவமும் சக்தியும் சேர்ந்து பெருக்குவார்கள். அது என்ன செய்யும், அது உள்நாக்கு வழியாக நம்முடைய நாக்கில் மேல் பட்டு அது உடம்பு முழுவதும் பரவி நமக்கு பசி, பிணி, தாகம் எல்லாவற்றையும் அடக்கி நம்மை இளமையாக வைத்திருக்கும். அவன் வந்து எவ்வளவு காலம் வேணாலும் அவன் உயிரோடு இருக்கலாம் என்று சொன்னார்கள். எனவே இந்த மதிமண்டலத்துல வந்து சிவமும் சக்தியும் இருக்கின்றது. அதுதான் அந்த அமுதத்தாரை உண்டாக்கி அதை 1000 நாடிகள் வழியாக உடல் முழுவதும் செழித்து கொண்டிருக்கும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அமுதத்தை வந்து அவன் என்ன செய்கின்றான், இந்த ஆக்யாஸ்தானத்தில் தான் போறான். ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறுக்கு வந்து என்ன செய்யறாங்க, நிறைய வாய்க்கால்கள் போகும். அந்த வாய்க்கால்கள் வழியா தான் அது வயலுக்கு போகும். அது போல உடம்பு முழுக்க பாயறதுக்கு என்ன செய்யுது, அந்த நாடிகள் 1305 என்ற அந்த அளவில் வந்து இருக்கின்றன. அந்த வழியிலே இந்த அமிர்த ஆறு பெருகி உடம்பு முழுவதும் பாயும். ஆனா இத முக்கியமா வந்து எந்த நாடி வளர்க்குது அப்படின்னா 2ங்கிறத இப்படி என்ன பொருள் சொல்றேன்னா இடநாடி, பிங்கள நாடி. இதுதான் நமக்கு முக்கியமா உடலுக்கு வந்து பயன்படக்கூடியது. உயிருக்கு பயன்படக்கூடியது அந்த சுழுமுனை நாடி என்ற கருத்தை இந்த 55வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 56வது பாட்டு. 2 மேலே சதாசிவநாயகி 2 கால் கொண்டு 7 வகை சொல்லில் 2 1050 பிறண்டது காலம் எடுத்தனும் அஞ்சி. 2 மேலே நம்ம உடம்புல வந்து 3 மண்டலம் இருக்கு. வயிற்று பகுதியில வந்து அக்னி மண்டலம் இருக்கு, நெஞ்சு பகுதியில வந்து சூரிய மண்டலம் இருக்கு. எனவே இந்த குண்டலி சக்தி என்ன செய்யணும், அந்த மூலாதாரத்துல இருந்து கிளம்பி வயிறு வழியா போயிட்டு நெஞ்சு வழியா போயிட்டு இங்க முகத்துக்கு வந்து போகணும். எனவே கீழே அக்னி மண்டலம், அதற்கு மேலே சூரிய மண்டலம், அந்த 2க்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா சந்திர மண்டலம் இருக்கு. எனவே அக்னி மண்டலம், சூரிய மண்டலம் என்ற அந்த 2 மேலே என்ன இருக்கின்றார்கள், அந்த சதாசிவ நாயகி, நமக்கு அருள் சக்தியாகிய சதாசிவ நாயகியாகிய அந்த மனோன்மணி. அந்த மனோன்மணி என்ன செய்வாங்க, அவங்க அந்த உடலை இயக்குன்னா 2 கால் கொண்டு 7 வகை சொல்லிட்டு இந்த உடம்பை இழக்குன்னா 2 நாடிதான் வேணும். ஒண்ணு இடகலை, பிங்களை. இடகலை ஆகிய சந்திர நாடி, பிங்களை ஆகிய அந்த சூரிய நாடி. அந்த 2 வழிகளை கொண்டு என்ன செய்யும், அது மேல் எனும் வகையை சொல்லு. இந்த குண்டலி சக்தி மேல மேல போகணும். குண்டலி சக்தி தான் நம்முடைய ஆன்மா, நம்முடைய உயிர். அது மேலே 7 வகை அதை சொன்னால் 2051 அந்த 2 நாடிகளும் 1051 என்ன செய்யும், திரண்டது காலம் எடுத்ததும் அஞ்சுமே. அது 5 நாளிகை அளவுக்கு வந்து அந்த மாதிரி இயக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யும்,
அது வந்து நம்முடைய சுழுமுனை நாடி வழியாக செல்லும். எனவே 2 என்பதை எதை குறிக்கும் அப்படின்னா, முதல்ல சொன்ன 2 வந்து அந்த 2 மண்டலம், 2ன் மேலே என்பது அந்த அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், அதற்கு மேலே உள்ள அந்த சந்திர மண்டலம். அங்கேதான் சதாசிவனாகிய அந்த மனோன்மணி தாயார் வந்து இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க 2 கால் கொண்டு, 2 கால்னா சொல்லுமா ஐயா, அக்னி மண்டலம் வேற, சூரிய மண்டலம் வேறங்களா? ஆமாம்மா, அக்னி மண்டலம் வந்து அடி வயிற்றுல இருக்குமா, வயிற்று பகுதியில. சூரிய மண்டலம் வந்து நெஞ்சு பகுதியில இருக்கும். சந்திர மண்டலம் வந்து நம்முடைய முகத்துல வந்து இருக்கும். 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி என்று அவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா? எனவே உடம்பு வந்து 3 மண்டலம் பிடிக்கும். வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, தலைப்பகுதி. தலைப்பகுதி வந்து சந்திர மண்டலம், அதுக்கு கீழே சூரிய மண்டலம், அதுக்கு கீழே வந்து அக்னி மண்டலம். மீட் போட்டுங்க. எனவே என்ன செய்யணும், இந்த அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், இதை தாண்டி இந்த சந்திர மண்டலம். அந்த சந்திர மண்டலம் தான் நம்முடைய மனோன்மணி தாயாராகிய அந்த அருள் சக்தி வந்து அங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க, 2 கால் கொண்டு 7 வகை நோக்கி. அப்ப என்ன, அந்த இடகலை பிங்களை வழியாகிய அந்த பிராணன் அபானன் என்ற அந்த 2 வாயுக்களையும் அவங்க இயக்கிதான் அந்த உடம்பை வந்து செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி பிராணன் இயங்கும் போது என்ன செய்யும், அது இடகலை பிங்களை நாடியின் வழியாக அந்த பிராணன் இயங்கும் போது மற்ற இந்த 72,000 கிளை நாடுகளில் வந்து அது வியாபிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். நமக்கு முக்கியமானது வந்து அந்த 3 நாடிகள், இடைகளை, பிங்களை, சுழுமுனை. இடகளையும் பிங்களையும் நமக்கு உடலுக்காக, சுழுமுனை வந்து நம்முடைய ஆன்மா முன்னேற்றத்திற்காக என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இடைகளை பிங்களை வழியாக அந்த சுழுமுனை தலையில் இருக்கக்கூடிய சக்தி வந்து அந்த சதாசிவ சக்தி. அந்த இடைகளை பிங்களை வழியாக பிராணை இயக்கி, பிராண ஒரு முக்கோலியா இருக்கு, ஒரு முக்கோலியா விடுறோம், ஒரு முக்கோலியா இருக்கிறோம். அப்ப இடங்களையும் பிங்களையும் நம்ம வந்து இயக்கின்றோம். அந்த முறையை சொல்லும் போது அந்த பிராணன் என்ன செய்யும், அது 1000 நாடிகளோடும் 50 ஒன்றாய். நம்ம ஏற்கனவே 51 அச்சரம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அந்த 51 அச்சரம் வந்து மாத்ருகா அச்சரம். அது ஒன்னொரு மூலாதாரத்துல வந்து 4 அச்சரங்கள், அப்புறம் சுவாதிஷ்டானத்துல வந்து 6 அச்சரங்கள், மணிப்புரத்துல வந்து 10 அச்சரங்கள், இங்க அநாகத்துல 12 அச்சரங்கள், இங்க வந்து 16 விஷயத்துல 16 அச்சரங்கள், இங்க வந்து என்ன, இங்க 2 அச்சரங்கள். இந்த ஆகியத்துல வந்து 2 அச்சரம், 2 தாமரை, அங்க 2 அச்சரம். அது வந்து ஹம் சம்னு வந்து முடியும். அந்த ஹம் சம் இது அதான் வந்து ஹம் சம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இது. அதுக்கப்புறம் இங்க போனோம்னா நிறைய வந்து 51 அச்சரமும் சேர்ந்து வரும். எனவே அந்த 51 அச்சரங்களோடு கூடிய இந்த 6 ஆதாரங்களில் வந்து பொருந்தி அது என்ன செய்யும். ஐயா, இந்த அச்சரங்கள் மீண்டும் சொல்லுங்க ஐயா. நம்ம தமிழ்ல வந்து 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 30 எழுத்துக்கள் முடிச்சுக்கோமா. மாதிரி நம்முடைய சான்ஸ்கிரிட் அல்லது வடமொழியில வந்து 51 அச்சரங்கள் வந்து இருக்கின்றது. அந்த 51 அச்சரங்கள் வந்து எப்படின்னா ஆ ஆ இ இ உ உ, அப்படி ரூ ரூன்னு வரும். அப்புறம் ஏ, அப்புறம் ஐம் ஓ அவும், அப்புறம் வந்து கால வந்து 4 கா இருக்கு, கா க க கன்னு. அப்புறம் ஞ, இப்ப சால வந்து 4 இருக்கு, ச ச ச ச. அப்புறம் ஞ, அப்புறம் டா 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 டா, அதுல 4 இருக்கு. அதுக்கப்புறம் தா 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 தா, அதுல வந்து 4 வகை இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியில ஹம் லம் சம்னு வந்து முடியும். மொத்தம் 51 அச்சரங்கள். அந்த 51 அச்சரங்கள்ல நமக்கு வந்து இந்த 6 ஆதாரங்களை வந்து பொருந்தி இருக்கின்றது. மூலாதாரத்துல வந்து 4 இதழ் தாமரை. இந்த 4 இதழ் தாமரையில வந்து 4 எழுத்துக்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து சுவாதிஷ்டானம், அங்க வந்து 6 இதழ் தாமரை, அங்க வந்து 6 அச்சரங்கள் அல்லது 6 எழுத்துக்கள் வந்து பொருந்தி இருக்கும். அதுக்கப்புறம் மணிப்புரகம், அது வந்து 10 இதழ் தாமரை, அங்க வந்து 10 அச்சரங்கள் 10 எழுத்துக்கள் வந்து பொருந்தி இருக்கும். அதுக்கப்புறம் அநாகதம், அங்க வந்து 12 இதழ் தாமரை. யோகத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம், 12 இதழ் தாமரை பண்றோம். ஆனா நம்ம அகபூஜையில வந்து 8 இதழ் தாமரையாக இங்க இடப்பக்கம் வச்சு பண்றோம். யோகத்துல வந்து இங்க நடுவில் வச்சு பண்றோம். ஆனா இங்க 12 இதழ் தாமரை, அங்க 12 அச்சரங்கள். அகபூஜை வந்து இங்க இடப்பக்கம் போயிட்டு அங்க என்ன செய்வோம், அங்க 8 இதழ் தாமரையில 8 அட்ட புஷ்பங்களை வச்சு நம்ம சொல்லுவோம், அட்ட மந்திரங்களை பயன்படுத்துவோம். இங்க நம்ம யோகத்துல வந்து இங்க 12 இதழ் தாமரை 12 அச்சரங்கள். இப்படி நேர்கோட்டுல போகுது, நம்முடைய முயற்சியால வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன செய்யுது, விசித்திக்கு வருது. விசித்தில வந்து 16 இதழ் தாமரை, அங்க 16 அச்சரங்கள். அப்புறம் என்ன செய்யும், இங்க வந்தா 2 இதழ் தாமரை. இதான் வந்து ஹம் சம்னு சொன்னேன். இங்க சதாசிவனும் மனோன்மணி இருப்பாங்க இந்த 2 இதழ் தாமரையில.
அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்க, இந்த ஒரு அச்சரம் வந்து அந்த ஓம்ங்கிற அச்சரம், அதெல்லாம் சேர்த்து 51 அச்சரங்கள், அதே மாத்ருக அச்சரங்கள் சொல்லுவாங்க. அதான் சிவபெருமானுக்கு அம்பாளுக்கு வேண்டிய திருவாசி இருக்கும் இல்லையா, இந்த திருவாசியில சுடரா இருக்கிறது இந்த 51 அச்சரங்கள். இது நீங்க வந்து உண்மை விளக்கத்திலே ஐயா தேவசேனாதிபதி அவங்க நல்லா விளக்கமாகவே சொல்லியிருப்பாங்க சரிங்களா. எனவே இது வந்து இந்த மாத்ருக அச்சரமாக இருக்கிறதும் அதுதான், இந்த எல்லாமே அந்த சக்தி தான்ங்கிற அந்த கருத்துல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 57வது பாட்டு. அஞ்சுடன் அஞ்சும் முகமுல நாயகி அஞ்சுடன் அஞ்சது ஆயுதமாவது அஞ்சது வன்றி இரண்டது ஆயிரம் அஞ்சது காலம் எடுத்துளும் ஒன்றே. இது வந்து ரெண்டு வகையா போயிடுது. ஒண்ணு வந்து அஞ்சுடன் அஞ்சு முகமுல நாயகி, இது அஞ்சோடு அஞ்சு கூட்டினா 10 திருமுகங்களுடைய அந்த சதாசிவ நாயகி. இன்னொன்னு 5 × 5 அப்படின்னா 25. இந்த மகா சதாசிவ மூர்த்திக்கு வந்து 25 முகங்கள் வந்து இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி 25 முகமுடைய இந்த சதாசிவனுக்கு நாயகி ஆகிய அந்த சிவசக்திக்கு என்ன செய்ய, அஞ்சுடன் அஞ்சது ஆயுதம் ஆவது. அவங்களுக்கு எது வந்து ஆயுதமா இருக்கு சிவசக்திக்குன்னா அந்த 10 வாயுக்கள், தச வாயுக்கள், பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் என்று அது கூட நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்கின்ற அந்த 10 வாயுக்களும் ஆயுதமாக இருக்கின்றது. அஞ்சது வந்து இரண்டது ஆயிரம். எனவே இந்த ஓர் அஞ்சு நீங்க பாக்கி என்ன செய்யும், அந்த அஞ்சுல் வந்து பிராணன் தான் இருக்கு. அந்த அஞ்சதுவாகி அந்த ஒன்று, அந்த 5ல் ஒன்றாகிய அந்த பிராணன், அத முக்கிய பிராணன் 5. அதுல முக்கியமான மிக முக்கியமானது இந்த பிராணன். அந்த பிராணன் மட்டும் என்ன செய்யும், அது வந்து இரண்டது, அந்த 2 இடங்களை பிங்களாகிய அந்த 2ஆக இருந்து என்ன செய்யும், அஞ்சது காலம் எடுத்தரும் ஆடுமே. அப்ப 5 நாளிகைக்கு என்ன செய்யும், 1000 மூச்சாக அது இயங்கும். 5 நாளிகைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூச்சு வந்து இடங்கள்ல இருந்து பிங்களைக்கு மாறும், பிங்கள்ல இருந்து இடங்களைக்கு வந்து மாறும், இடதும் வலதுமா மாறி மாறி இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த காலம் வந்து 5 நாளிகை. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இறைவனுக்கு வந்து 10 திசைகள் இருக்கு இல்லையா, அந்த 10 திசைகளுக்கு வந்து 10 முகம் வந்து இருப்பதாக சில பேர் சொல்லுவாங்க. அதான் 5ஓடு 5 கூட்டம்னா 10. இந்த 10 நமக்கு என்ன செய்யறோம், ஈசானம் வந்து கிழக்கு, அப்புறம் தென்கிழக்கு வந்து அக்னி, அப்புறம் தெற்கு வந்து யமன், அப்புறம் நிருதி வந்து அத தென்மேற்கு, அப்புறம் மேற்கு வந்து வருணன், வடமேற்கு வந்து வாயு, வடக்கு வந்து குபேரன், அப்புறம் ஈசானன் வந்து வடகிழக்கு. அது மாதிரி 8 திசைகள் இருக்கிறது. நம்ம வந்து என்ன செய்வோம், அனுஷ்டானத்திலையும் சிவபூஜனையும் அந்த 8 திசைக்கும் வணங்குவோம். வணங்குற மேல என்ன பண்ணுவோம், மேல வந்து ஆகாயத்தை பார்த்து அந்த பிரம்மையுமே பிரம்மனை நினைச்சுக்க வணங்குவோம். அப்புறம் கீழே பூமியை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெருமாள் வந்து பந்தி முகமா எடுத்து பூமியை தோண்டி போனால அத விஷ்ணுவே நமக, பிரம்மனே நமக, விஷ்ணுவே நமக, கடைசி அங்க வச்சு பரமேஸ்வரனே நமக அப்படின்னு வந்து முடிப்போம். எனவே இது 10 திசைகளுக்கும் பெருமான் தான் தலைவனும் தலைவியுமாக இருக்கின்றார். எனவே அந்த சக்தி வந்து பெருமானை விட்டு நீங்க மாட்டால் அதான் 5ஓடு 5 10 முகமுள்ள நாயகின்னு வச்சுக்கலாம். அது 25 5 5 25 25 முகமுள்ள அந்த சதாசிவனுக்கு, மகா சதாசிவமூர்த்திக்கு வந்து 25 முகம். அந்த சதாசிவ நாயகியாகி அந்த மனோன்மணி அவங்க என்ன பண்றாங்க, அந்த தச கையில வந்து 10 ஆயுதம் வச்சிருப்பாங்க. அந்த 10 ஆயுதமும் வந்து தச வாயுக்கள். நம்ம உடம்பை இயக்கிறப்ப அந்த வாயுக்கள் மூலமா தான் இயக்குறாங்க. நம்ம உடம்பு வந்து அந்த கேஸ் மூலமா தான் இயங்குது பார்க்கணும். எனவே இந்த தச வாயுக்களாகிய அந்த ஆயுதங்களை தாங்கி நிற்கின்றார் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அது இடகளை பிங்களை ரெண்டுலயும் வந்து 5 நாளிகை காலத்துல 1125 சுவாசமாக இயங்கும். எனவே 10 வாயுக்களும் ஆன்மாவை உடலிடமாக வைத்து இயங்கும். எனவே அந்த ஆன்மா வந்து உடலில் இயங்குவதற்கு கருவியாக பயன்படுகின்றது. எனவே அந்த தசவாயுக்களை ஆயுதம் என்று உருவகம் செய்தார் என்று அந்த பொருளை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அடுத்த பாட்டு. ஒன்றதுவாகிய தத்துவ நாயகி ஒன்றது கால் கொண்டு உருவகை சொல்லிடில் ஒன்றது வென்றி கொள் 1000 1000
ஒன்றது காலும் எடுத்துளும் முன்னே. ஒன்றது ஒன்றதுன்னா ஒப்பற்ற தனிப்பரம்பொருளான அந்த தத்துவ நாயகி, இந்த தத்துவங்கள்லாம் செயல்படுத்தக்கூடிய அந்த தலைவியாகிய அந்த திருவருள் சக்தி, தனிப்பரம்பொருளாகிய இந்த தத்துவ நாயகியாகிய அந்த திருவருள் சக்தி ஒன்றது கால் கொண்டு. அப்ப இது என்ன செய்யுது? ஒன்றது இந்த ஒன்றான கால், கால் இது ஒன்றது கால் நடு இருக்கு, அது சுழுமுனை அல்லது நடுநாடி அல்லது மைய நாடி. அந்த மைய நாடியை வழியாக அங்க போறது எது? அங்க பிராணவாயு மட்டும்தான் போவோம். நடுநாடியை வழியாக கொண்டு அந்த பிராணவாயு இயங்கும் வகை அதை சொல்லிடின் ஒன்றது வென்றுகொள் ஆயிரம் ஆயிரம். அது ஒன்றது வென்றினா தனித்த வெற்றி, ஒப்பற்ற வெற்றி. அந்த ஒப்பற்ற வெற்றி கொண்ட அந்த ஆயிரம் ஆயிரமாக அது என்ன செய்யும்? அது ஒன்றது காலம் எடுத்து உழு முன்னே. அது ஆயிரம் ஆயிரமாக ஒரு நாளிகைக்குள் அது இயங்குவதை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் உணர்வீர்கள். எனவே திருவருள் சக்தியோடு என்ன செய்யும்? ஒருங்கு வைத்து எண்ணப்படுவது வேறு ஒன்றும் கிடையாது. எனவே அதை ஒன்றதாகிய ஒப்பற்ற தத்துவனாகி என்று சொன்னார். இந்த தத்துவங்கள் அனைத்திற்கும் தலைமை போன்றுள்ள அந்த மாயைக்கும் தலைவி. முதற் காரணம் மாயை. அந்த மாயையில 36 தத்துவங்கள் தோன்றுகின்றது. அந்த 36 தத்துவங்களுக்கும் தலைவன் சிவன், தலைவி இந்த திருவருள் சக்தி. அப்போ ஒன்றது கால் அந்த நடுவு நாடியாகிய அந்த ஒன்றான அந்த வழிவகையாக அந்த பிராணவாயு ஊர்ந்து செல்லும். ஊர்ந்து சென்றால் என்ன செய்யும்? அது ஒன்றது வென்றி, அது இணையில்லாத வெற்றியை கிடைக்கும். அப்புறம் என்ன செய்யும்? அவனுக்கு ஆயிரம் ஆயிரமாக அம்பாள் காட்சி கொடுப்பாள் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தன்னோடு ஒப்பது ஒன்றும் இல்லாத தானே தனிப்பொருளாய் நிற்கின்ற இந்த தத்துவனாகிய அந்த திருவருள் சக்தி என்ன செய்யும்? பொதுவாக இரு நாடுகள் வழியாக இயங்கி நிற்கும். இயக்கி நின்று அப்ப என்ன செய்யும்? யோக நிலையில நம்ம பிராணனை மட்டும்தான் பயன்படுத்துறோம். ஒரே ஒரு நாடு தான் பயன்படுத்துறோம். 10 வாய்க்கள் பிராணனை மட்டும் பயன்படுத்துறோம். 10 நாடுகள்ல அந்த நடுநாடியாகிய அந்த மைய நாடிய சுழுமுனை நாடு செல்லும். எனவே இந்த பிராணனை நடுநாடியாகிய அந்த ஒன்றின் வழியே செலுத்தி மேல் ஏறுகின்ற தன்மையை ஒவ்வொரு ஆதாரமா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, இது வரைக்கும் என்ன செய்யுது? அந்த முதுகு எலும்பு உள்ளான தண்டுவடம் இருக்கு. இந்த தண்டுவடத்துல சின்ன தாமரை நூல் போல ஒரு நாடி இருக்கின்றது. அதான் மைய நாடி. அந்த நாடி வழியா அது போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி செலுத்தி மேலே போனோம்னா அப்பதான் அந்த வெற்றி உண்டாகும். இந்த ஆன்மாவுக்கு வெற்றி உண்டாகும். அந்த ஜடமான தத்துவங்களை இது ஜெயித்து விடும். இதெல்லாம் ஜடம், இது நமக்கு பயன்படாது, நமக்கு பயன்படக்கூடியவன் பெருமான் தான் என்று இந்த ஜட பொருளை எல்லாம், இந்த தத்துவ உலகத்தை எல்லாம் அது உதறி விட்டு மேலே செல்லும். அப்போது அதுக்கு ஒப்பற்ற வெற்றி செயலா ஆகும். அப்போது அந்த அம்பாள் அவனுக்கு அறுதலை செய்வாள், திருவருள் சக்தியை அவனுக்கு கொடுப்பாள் என்ற கருத்தை பார்க்கிறோம். அடுத்து 59வது. முன்னெழு மக்களை நாயகி தன்னுடன் முன்னரு வாயு முடிவகை சொல்லிடில் 350 ஒன்றுடன் அஞ்சுமாய் 300 வாயு முடிவகையாமே. முன்னெழும் அக்கலை நாயகி. முன் எழும்னா முற்பட்டு எழுகின்ற அக்கலை, அந்த கலைகளுக்கெல்லாம் நாயகி, இந்த தலைவியாகிய அந்த திருவருள் சக்தியோடு, திருவருள் சக்தி தன்னோடு 300 வாயு முடிவகை சொல்லிடும். அந்த முன்னுதல் உற்ற அந்த பிராணன் முடியும் முறையை சொன்னால் என்ன செய்யலாம்? 350 ஒன்றுடன் அஞ்சுமாய் 300 வாயு முடிவகையாமே. இந்த பிராணன் எங்க போய் முடியுது? இங்க போய் முடியுது. அப்போது அது 356 மக்களால் எண்ணப்படுகின்ற ஆயுள் முடிவகைக்கு உபயமாகும். 356 அப்படிங்கிறது 360 வச்சுக்கிட்டோம்னா அது என்ன செய்யும்? ஒரு வருடத்தை குறிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வருடமா உங்க ஆயுள் கழிந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி உங்க ஆயுள் என்னங்கிற அந்த கதையை இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ற அந்த கருத்து. இதே இந்த ஓராண்டுக்குரிய அந்த 356 360 நாட்கள், அந்த நாட்களுக்கு இவனுடைய ஆயுள் எண்ணப்படும். அது போல உடைய ஆயுள் எத்தனை வருஷம் இருக்கிறது என்பதை அந்த அம்பாள் அவனுக்கு சொல்லுவாள் என்ற கருத்தை இந்த பாட்டுல அந்த பாட்டுல சொல்லுவான். உயிரோடு
உடல் வந்து தொடர்பு படுகின்றது. அதுதான் நம்ம பிறப்புன்னு சொல்றோம். அந்த பிறப்பு எப்போ வருதோ அப்பையிலிருந்தே இடைகளை பிங்களை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடைகளை பிங்களைக்கு தலைவியாக இருப்பது இந்த அம்பாள் தான். அதுல இயங்குவது வந்து அந்த பிராணவாயு தான். அந்த பிராணவாயு வந்து நம்ம பிராணம் முதல்ல மூச்சை வந்து இழுக்கிறோம், அதான் நம்முடைய பிறப்பு. கடைசி என்ன செய்யறோம், மூச்சை வெளியே விட்டுறோம், அதான் நம்முடைய இறப்பு. என்ன செய்யறோம், மூச்சை இழுத்தோம்னா நமக்கு பிறப்பு, மூச்சை வெளியே விட்டோம்னா அது இறப்பு. நம்ம கண்ணு விழிச்சோம்னா அது பிறப்பு, கண்ணு தூங்கினோம்னா அது இறப்பு. எனவே அந்த மாதிரி உடைய ஆயுள் வந்து எப்பொழுது முடியும் என்று அம்பாள் வந்து சொல்வாள் என்ற கருத்தை இந்த பாட்டுல பாக்குறோம். அடுத்து 60வது பாட்டு. ஆய்வர் மத்தனி நாயகி தன்னுடன் ஆய்வர் பார்த்துக்கணும் நினைக்கிறேன். ஆய்வர் வாயு அளப்பது சொல்லிடில் ஆய்வர் 539 மாய்வர் வாயு வளப்புள் இருந்ததே. ஆய்வரு அத்தனி நாயகி. இங்க ஆய்ங்கிறது அந்த ஆராய்வதற்கு உரியது. ஆய்தல்னா ஆராய்தல். அந்த ஆராய்வதற்கு உரியதாக வருகின்ற அந்த பிராணவாயு, அந்த பிராணவாயு கூட சேர்ந்து அம்பாள் தான் அதை வந்து இயக்குறா. அந்த பிராணவாயோடு வருகின்ற அந்த பிராணவாயு அதை வந்து ஆய்வது அத்தனி நாயகி. அதை ஆய்வதற்கு அருமையான அரிதான அந்த ஒப்பற்ற பராசக்தியுடன் அது வந்து கலந்து இருக்கின்றது. அந்த கலந்திருக்கின்ற அந்த நிலையை சொன்னால் அப்ப என்ன செய்யும், ஆய்வர் 539 அப்ப அது 539ஆக வருகின்ற அந்த வளப்பத்தோடு செழுமையோடு விளங்கிற்று. எனவே அந்த பிராண வாயு பராசக்தியோடு கலந்து விளங்குவதை சொன்னா அதுல 539 வகைகள் இருக்கின்றன என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். நமக்கு தெரிஞ்ச அந்த பிராணம் தான். அது என்ன செய்யுது, அது பராசக்தியோடு கலந்தால் அது 539 வகையாக பிரியும். அதுவே வகை வகையா போய் ஒவ்வொரு செல்லா ஒவ்வொரு உறுப்பா அது வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார். போன பாட்டுல வந்து ஆயுள சொன்னாரு, இந்த பாட்டுல வந்து அம்பாள் வந்து எப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து இயக்குகின்றாள், அது எப்படி 539 வகையாக அந்த பிராணவாயை பிரித்து இயக்குகின்றாள் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, விளக்கமா சொல்ல குழப்பமாயின்னு இருக்கு, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இந்த அம்பாளை வந்து ஆராய்ந்து அறிய முடியாது, அப்பேற்பட்டவள் அந்த சிவசக்தி. அவ என்ன செய்யறா, இந்த உடம்பை வந்து பிராணவாயு வச்சுதான் வந்து இயக்குறா. அந்த மூச்சை வந்து நம்ம கணக்கு பண்றோம் அப்படின்னா அது 539 வகையாக இருக்கின்றது. இந்த இயல்பான மூச்சு என்னன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 21,600 மூச்சுகள். அதான் 21,072 நாடிகள், அது 21,600 மூச்சுகள் மூலமா இயக்குறாங்க. அதுக்காக தில்லை சிற்றம்பலத்துல வந்து பொன் வைந்த போது அங்க 72 ஓடுகள் 21,600 ஆணைகள் என்று சொல்லுவார்கள், அந்த கணக்கு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த வாயுவை வந்து அளக்க முடியுமானா அளக்க முடியாது. ஆனா அளக்க முடியாது யாரால முடியும்னா அந்த திருமணர் போன்ற யோகிகளா வந்து முடியும். அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு மூச்சுக்கும் வந்து 4 அங்குலம், வெளில வந்து 12 அங்குலம் போகுது, அது 8 அங்குலம் தான் வருது. அப்படிங்கிறப்ப 4 அங்குலம் மூச்சு வந்து நமக்கு வந்து நஷ்டம் ஆயிடுது. அதனாலதான் நம்முடைய ஆயுள் வந்து குறைஞ்சி போயிடுது. அது மாதிரி இந்த 21,600 மூச்சுல வந்து 540 வந்து மாய்கின்றது. இந்த ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் கணக்கு பண்ணோம்னா அப்ப எத்தனை மூச்சுன்னா அந்த 539 540 அது வந்து குறையுது. எனவே அந்த மக்களது வாழ்வு வந்து 100 ஆண்டு 120 ஆண்டு. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இது 97.5 ஆண்டாகவே முடியும். ஆனா அந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிராணாயாமத்தினால அந்த புறக்கழிவு மேல போறப்போ ஒவ்வொரு மூச்சுல 4 அங்குலம் நஷ்டமாகுது இல்லையா, அந்த 4ஐ வந்து அவர்கள் கழியாமல் காப்பார்கள். அதை கும்பகம் பண்ணுவாங்க. அந்த கும்பகம் பண்றதால அந்த 21,260 மூச்சு இருக்கு இல்லையா, அதை வந்து கூட்டியும் குறைத்தும் வாழ்நாளை நீட்டித்துக் கொள்வார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியாட்டியும் பரவாயில்ல, இந்த கணக்குக்காக வந்து நான் அதை சொன்னேன். அடுத்த 61வது பாட்டு. இரு நிதியாகிய எந்த இடத்து இரு நிதி வாயோ இயங்கு நெறியினில் 230 மூன்றுடன் அஞ்சாய் இருநிதி வாயும் இயங்கும் எழுந்தே. இருநிதி
இருநிதிங்கிறது சங்கநிதி பதுமநிதி என்ற அந்த இருவகை செல்வம். இந்த ஒரு செல்வம் வந்து இந்த சங்கு வடிவத்துல இருக்கும், இரண்டாவது வந்து தாமரை வடிவம் இருக்கிறது பதுமநிதி, சங்கு வடிவம் சங்கநிதி. அந்த ரெண்டையும் பெருமான் வந்து குபேரனுக்கு வந்து கொடுத்து விடுவார். அந்த இருவகை செல்வத்தையும் குபேரனுக்கு கொடுத்த எந்த இடத்து இந்த சிவபெருமான எடுத்த அந்த ஆணையின் வண்ணம் என்ன செய்தாக, அது இருநெறியாகிய வாயு இயங்கில். அப்போது அந்த இரண்டு நாடிகள் வழியாக அந்த பிராணன் இயங்குகின்ற வழியில் அது என்ன கணக்கு வரும், 233. அது 233 வகையாக இயங்கும். அத்தகைய இருநிதி வாயு இயங்கும் பொழுது, இருநிதினா பெரிய உயர்ந்த அகன்றன்னு அர்த்தம். இருங்கடல் வையத்துன்னு பார்க்கணும் இல்லையா, இரும் சீரான்னு பார்க்கணும் இல்லையா. இங்க வந்து அந்த பெருமை மிக்க அந்த செல்வமாகிய வாயு, நமக்கு பெருமைக்கு செல்வம் எது, அந்த பிராணவாயு தான். அந்த பிராணம் இயங்கும் எழுத்து, அந்த பிராணம் என்ன எழுத்து இயங்குது, அதாவது 5 எழுத்து தான். நம சிவாய என்கின்ற அந்த 5 எழுத்து என்று சொல்லுகின்றார்கள். எனவே இருநிதியாகிய அந்த சங்கநிதி பந்துமநிதி என்ற அந்த பெரிய செல்வம் போன்ற நம்முடைய தந்தையாகிய அந்த இறைவனை எடுத்து அவன் வழியாக இந்த இருநிதியாகிய அந்த வாயு, அந்த பிராணன் என்ன செய்து இடகலை பிங்களை என்கின்ற அந்த வாயு வந்து இயங்குகின்றது. நமக்கு செல்வம் எது, ஆனால் சங்கநிதி பதுமநிதி கிடையாது, நமக்கு அந்த பிராணன் தான் நமக்கு வந்து அந்த செல்வம். அது எப்படி இயங்குதுன்னா, அது 233 என்கின்ற அந்த வகையில் வந்து இயங்குகின்றது. அதை யோகிகள் தான் உணர முடியும், நம்மால் உணர முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் என்னது, அது இயங்கும் எழுத்து, அது 5 எழுத்தா இயங்குகிறது. அது என்ன அப்படின்னா, அது நமச்சிவாய் என்கிற பஞ்சாட்சரம். இல்ல அந்த ஓம் இருக்கு இல்லையா, அந்த ஓங்காரம் எப்படி இருக்கின்றது, அது அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து, அந்த மாதிரி 5ஆக இயங்கும் என்ற கருத்தை இந்த பாட்டுல 61வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 62வது பாட்டு. எழுகின்ற ஜோதியில் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில் 729 நாளாய் எழுத்துடன் அங்கி இருந்தது இவ்வாறே. எழுகின்ற ஜோதியுடன், அந்த ஜோதி எங்க இருக்கு, அது மூலாதாரத்து மூன்றலுகளை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. அந்த ஜோதி நம்ம என்ன பண்றோம், காட்டு மூலமாக தான் மேல எழுப்புன்றோம். அந்த எழுகின்ற ஜோதினா மேல் எழுகின்ற அந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த ஜோதியோடு அந்த அக்னியோடு உள்நாயகி அதோடு இயங்குகின்ற அந்த நாயகியாகி அந்த சக்தி இடத்தில் இருந்து அதன் தன்பால் அந்த சக்தியின் இடமாக எழுகின்ற வாயு, அந்த எழுகின்ற பிராணவாயு இடம் அது சொல்லின், அந்த இடத்தை குறிக்கும் இடத்து 729 நாளாய். எனவே அது 729 அது 4 சிறந்த நாடிகளின் வழியாக அது அக்னி மண்டலத்து மேற்கூறிய வண்ணம் வியாபித்து இருந்தது. எனவே அந்த அந்த வாயுவோட இடம் எங்க இருக்கு, அந்த வாயுவோட இடம் வந்து 729. அங்கிருந்து 4 நாடிகள் வந்து இடகலை சிங்களை சுருமுனை சொல்றோம். இன்னொரு நாடினா இந்த இதயத்திலிருந்து நேரா வந்து இந்த ஆக்கினைக்கு போகும், அந்த நாடி சேர்த்தா 4 நாடியா வந்து சொல்லுவாங்க. எனவே அந்த வாயு என்ன செய்யுது, அந்த ஒவ்வொரு அந்த 3 கிரந்திகள் சொன்ன பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. எனவே இந்த குண்டலினி சக்தி மேல எடுப்ப 3 முடிச்சுகள் இருக்கும், அந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்த்து கொண்டு போகும். இந்த அக்னி மண்டலம் வந்து எப்படி இருக்கும், அது தலைகீழ் முக்கோணமாக இருக்கும். அந்த தலைகீழ் முக்கோணமாக அங்க என்ன இருக்கும், அது வந்து பொன்னிறம் உள்ளதாக இருக்கும். அப்போது அங்க என்ன இருக்கும், அங்கிருந்து அந்த அக்னி வந்து கிளம்பும். அந்த அக்னி என்ன செய்யும், அது வந்து வாயுவின் மூலமாக அது மேலிருந்து செல்லும். அப்போது பிராணவாயு பொருந்தும். பிராணவாயு பொருந்தும் போது காற்றுப்பட்டால் அந்த அக்னி என்ன ஆகும், கொழுந்து விட்டு எரியும். அந்த கொழுந்து விட்டு எரிவதனால அந்த அக்னி சக்தி என்ன செய்யும், அது வந்து தூண்டப்படும். எப்படி ஒரு பாம்பு அடிச்சா எப்படி தலை தூக்கி சீருதோ அது மாதிரி சீறிக்கொண்டு எலும்பு சிறுமுனையில் கொண்டு அது போகும். அப்போது அதனுடைய ஆற்றல் என்ன செய்யும், அந்த ஆற்றல் வந்து 729 நாடிகள் மூலமாக பரவுகின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த 63வது பாட்டு. 6 கால் கொண்டு ரதம் விளைத்திடும் 7 கால் கொண்டு இரட்டி இறக்கிட
எட்டது கால் கொண்டு இடவகை ஒத்த பின் 9 மாநிலம் ஒத்தது வாயுவே. யோக காட்சியில வந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து அந்த ஒளி வந்து தோன்றும். எனவே ஆறது கால் கொண்டு இரதம் விளைத்திடும். 6 ஆதாரங்களுக்கு மேலே, அந்த 6 ஆதாரங்களுக்கு மேலே 7வதாக அந்த உச்சி அளவும் நீ என்ன செய்யும், அந்த பிராணவாயுவை ஏற்றியும் இறக்கியும் நீங்கள் வந்து பயின்று கொண்டால் அப்ப என்ன செய்யும், அந்த 6 ஆதாரங்களிலும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை என்ற அந்த 6 ஆதாரங்களிலும் என்ன செய்யும், அந்த இரதம் விளங்கிட அந்த ரசமாகி அந்த அமுதம் வந்து தாரை தாரையாக பாயும்படி அந்த திருவருள் வந்து அமுதத்தை விளைத்து நிற்கும். எனவே அப்ப என்ன செய்யும், அது 7 கால் கொண்டு அந்த 10 வாயுக்களை வந்து இப்போது 7 வாயு தான் வந்து அது இயங்கும். அந்த அப்ப ஏற்றி இறக்கிட அப்ப என்ன செய்யும், அது இந்த 7ஆம் ஸ்தானமாகிய அது தாண்டி 8 கால் கொண்டு இந்த 7வது ஸ்தானமாகிய அந்த சகஸ்ரானம் இருக்கின்றது. அங்கிருந்து 8வதாக இருக்க சொல்லக்கூடிய அந்த துவாத சாந்த பெருவெளி. துவம்னா 2, தசம்னா 10. அப்ப தலைக்கு மேல வந்து 12 அங்குலம். அந்த 12 அங்குலம் உள்ள அந்த மீதானத்தில் துவாத சாந்த பெருவெளியில் என்ன செய்யும், அந்த பிராணவாயுவை நீக்கி நிற்பதால் அப்ப என்ன 9 மாநிலம் அது ஒத்தது வாயுவே. என்ன செய்யும், அந்த சுழுமுனையை தவிர்த்து மற்ற 9 நாடிகள் இருக்கும் இல்லையா, அந்த 9 நாடிகள் வழியாக அந்த பிராணவாயு ஒரு தன்மையாய் ஒரே ஒரு தன்மையாய் வந்து நிற்கும். அப்பொழுது இவன் என்ன செய்வான், அவன் வந்து அந்த அமுதத்தை கொண்டு சாகா நிலை அடைந்து சிவயோகியாக விளங்குவான் என்ற கருத்தை இந்த பாட்டு. அதாவது ஒரு பிராணவாயு ஒதுக்கிட்ட பாக்கி 9 வாயுக்கள் இருக்கும். அந்த 9 வாயுக்களும் 9 நாடிகள்ல நிற்கும், ஒத்து நிற்கும், அந்த பிராணவாயுவோடு ஒத்து நிற்கும். இன்னும் சுருக்கமா சொன்னோம்னா இதுல என்ன சொல்ற, அந்த 6 ஆதார யோகம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி ஆகிய இந்த 6ம் வந்து ஆதார யோகம். இதை தாண்டா இங்க சகசிராரம், அது வந்து நிராதார யோகம், இது ஆதாரம் அற்றது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல உள்ளது அது வந்து மீதானம் என்று சொல்லப்படும். அந்த 3ஐயும் வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 64வது பாட்டு. சந்திரன் சூரியன் தற்பரன் தானுவில் சந்திரன் தானும் தலைப்படும் தன்மையை சந்தியிலே கண்டு தானாம் சகமுகத்து உந்தி சமாதி உடை ஒளி யோகியே. சந்திரன், சந்திரன் என்பது இடகலையை குறிக்கும். சூரியன், சூரியன் என்பது பிங்களை வளகளை வந்து குறிக்கும். தற்பரன், தற்பரனாகி அந்த சிவம், அது தானுவில், தானுங்கிறது அசையாமல் தூண் போல இருப்பது. இங்க சுசீந்திரன் பெருமான் இருப்பார், அவர் பேர் வந்து ஸ்தானு மால் அயன். ஸ்தானுனா தூண் போல பெருமான் வந்து நடுவில் நிற்கிறாரு. அதுல ஒரு பக்கம் வந்து திருமால் இருக்கின்றார், இன்னொரு பக்கம் வந்து பிரம்மனாகி அயன் இருக்கின்றார். அந்த பெருமானுக்கு சுசீந்திர பெருமானுக்கு வந்து ஸ்தானு மால் அயன். இந்த தானுங்கிற அந்த இது வந்து ஸ்தானு அல்லது தூணை வந்து குறிக்கும், கல் தூண் போல நிற்கின்றார். ஆனா அவர் நிலையா நிற்கின்றாரு, அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க. அப்போது சந்திரன் தானும் தலைப்படும் தன்மையை, அந்த தானுல வந்து அந்த 3 மண்டலம் இருக்கு. அதுல என்ன இருக்குது, அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அந்த சந்திர மண்டலம் அந்த 3 மத்தியிலையும் சந்தியிலே, சந்திங்கிறது இந்த புருவ சந்தியை வந்து குறிக்கும். இந்த 2 புருவங்களுக்குள்ள அந்த சந்தி, அந்த புருவ மத்தியாகிய அந்த சந்தியில் அந்த ஆக்ஞா சக்கரத்திலே கண்டு தானாம் சகமுக, அத வந்து நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். தியானிக்கிறப்ப அப்ப என்ன செய்யணும், அங்க வந்து தியானிப்பவங்கிற ஆன்மா இருக்கும், தியானிக்கப்படும் பொருளாகிய அந்த சிவம் வந்து ஜோதியாக இருக்கும். இப்ப தியானம் வந்து நடக்கும், இந்த திருப்புடிங்கிற முப்புடி வந்து நடக்கும். தியானிப்பவன், தியானிக்கப்படும் பொருள் தியானம் தான். ஞாதுரு ஞேயம் ஞானம் என்று 3ஆவும் சொல்லுவாங்க. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற 3ஆக. இந்த 3ம் என்ன செய்யும், அது 3மே ஒன்றி போய் ஒன்றாகிவிடும். அந்த ஒன்றானதுதான் அந்த உயர்ந்த சமாதி, அதான் உந்தி சமாதி.
அது உடை ஒளி யோகியே. அந்த சமாதியால் அவனுடைய அறிவு வந்து விளக்கம் பெற்றுவிடும். அறிவு விளக்கம் பெற்று அந்த ஒளியை உடையவன் தான், அந்த அறிவு ஒளியுடையவன் தான் அவன் யோகி ஆவான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த பரசிவமாகிய அந்த ஸ்தானு அது அசையாமல் இருக்கின்றது. அதன் மேலே வந்து மதிமண்டலம் வந்து இருக்கின்றது. அந்த மதிமண்டலம் வந்து சுழுமுனியின் உச்சியில் வந்து இருக்கின்றது. அங்கே வந்து தியானிப்பவனும் தியான பொருளும் தியானமும் அந்த வேறாகாத அந்த ஒன்றான சமாதியில் அந்த ஒளியை வந்து காண்பான். அந்த காண்ப வந்து அவன் தான் யோகி. அவன் வந்து ஆங்கியா சக்கரத்திலேயோ இல்ல சகசர சக்கரத்திலேயோ அவன் வந்து காண்பான் என்ற கருத்தை வந்து இந்த 64வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். சந்திர கலை என்கின்ற சொல்லக்கூடிய அந்த இடநாடி வழியா காத்து போகுது, சூரிய கலை என்கின்ற வளநாடி வழியா காத்து போகுது. அது ரெண்டு எங்க போய் சேருது? அது சிவனது திருமுடியில் உள்ளது அந்த சந்திரன். அந்த சந்திர மண்டலத்தில் அந்த இடத்துல என்ன செய்கின்றார்கள்? அங்கதான் திருவருள் சக்தி இருக்கின்றது. பரஞானமாகி அந்த திருவருளும் ஒன்றாகி நிற்கின்ற அந்த இடத்துல தான் எல்லா நாடிகளும் கூடுகின்றது. அது மாதிரி கூடுகின்ற அந்த இடமாகிய என்ன செய்யற அதை வந்து எங்க பார்ப்பான்னா அந்த ஆக்ஞா சக்கரத்துல வந்து பார்ப்பான். ஆக்ஞா சக்கரம் அப்படி கிராஸ் ஆகி போகும். அதான் கிறிஸ்டின்ஸ் தான் இங்க வந்து கிராஸ் போடுக்கிறாங்க. எனவே அந்த ஆக்ஞையை விளக்க கண்டு அவன் எப்படி இருப்பான்? அந்த திருவருள் மயமாகவே நிற்பான். அவன் வந்து உலகியலை அறவே ஒதுக்கி தள்ளிவிடுவான். அவன் வந்து சிவசமாதி ஒன்றிலேயே அவன் நிலைத்திருப்பான். அவன்தான் சிவ ஞான யோகி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 65வது பாட்டு. அணங்குற்றமாதல் அருஞ்சனம் நீவல் வனங்குற்ற கல்விமா ஞானம் மிகுதல் சினுங்குற்ற வாயர்தம் சித்திதாம் கேட்டல் நுணுங்கட்டு இருத்தல்கால் வேகத்து உந்துதலே. அணங்கற்ற மாதல், அணங்குங்கிறது பெண்ணை வந்து குறிக்கும். எனவே அந்த மனைவியின் மேல் வந்து ஆசை போய்விட்டது, பெண்கள் மேல் வந்து ஆசனை வந்து போய்விட்டது. அப்புறம் அருஞ்சனம் நீவல், இவன் மாமன் மச்சான் அந்த மாதிரி சொந்தம்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி அரிய சனம் நீவல், அந்த அரிய பந்துக்களை பந்து ஜனங்களை அவன் வந்து நீவல் பிரிந்து இருத்தல். வனங்குற்ற கல்வி, இந்த பணிவுடைய கல்வியை உடையவனாதல். மாஞானம் மிகுதல், மாஞானம் என்பது பெரிய ஞானம், அது சிவஞானம் ஆகிய பரஞானம், அந்த பரஞானம் மிகுத்தல். சினுங்குற்ற வாயர், சினுங்கிய ஆயினர் ஆதலாகலும். என்ன சினுங்கியன்னா ரொம்ப சென்சிட்டிவா வந்து இருப்பான். ஒன்று அவனை சுத்தி எது நடந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள வந்து தெரியும். எனவே சித்திதாம் கேட்டல், அப்போது சித்திகளை பற்றி இந்த காது வழியாக கேட்பது, அதாவது சிரவணம்னு சொல்லுவாங்க. காதால் கேட்பதை சிரவணம்னு சொல்லுவாங்க. எனவே சித்திதாம் கேட்டல் நுணங்கட்டு இருத்தல். அப்போ என்ன செய்யணும்? நுணங்கட்டு இருந்தா அசைவட்டு இருத்தல். அந்த மாதிரி அசைவட்டு இருந்தால் கால் வேகத்து உந்துதலே. அப்பனா என்ன ஆகும்? அப்படின்னா இந்த பிராணவாயு என்ன செய்யும்? அது மேல் செல்லும்படி அது தூண்டி விடப்படும். அப்போது அவன் என்ன செய்வான்? அவன் வந்து நடக்கிறது வந்து அடுத்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறான். இந்த பாட்டுல என்ன செய்யறது? அணங்கற்றமாதல், இந்த மனைவியை பெண்களை துரத்தல், அது அருஞ்சனம் நீக்கல், இந்த தன்னுடைய பிள்ளை குட்டிகள் மாமன் மச்சான் என்ற சுற்றத்தை வந்து துரத்தல். வனங்குற்ற கல்விங்கிறது சிவனை வழிபடுகின்ற அந்த கல்வியை பெறுதல். மாஞானம் மிகுதல், சிவஞானம் பெறுதல். அப்புறம் சினங்குற்ற வாயங்கிறது அது வாய் பேசாது இருத்தல். அப்புறம் சித்திதாம் கேட்டல், அந்த சிவயோகி அடைந்துள்ள அந்த பரசக்திகளை வந்து அவரிடம் கேட்பது. நுணங்கட்டு இருத்தக்கால், இந்த உலகிலின் தாக்கத்தால் வேகத்து உந்துவதலே. அப்போது உள்ளம் வந்து பிரிவுபடாமல் இருக்கும், உள்ளம் வந்து சரணப்படாது இருக்கும். அப்பொழுது பிராணாயாமத்தை அது எளிதாக செய்து அவருடைய என்ன செய்ய பிராணவாயு மூலாதாரத்திலிருந்து இங்க ஆக்ஞா சக்கரத்திற்கு வந்து சென்றுவிடும். அதனால என்ன பயன் கிடைக்குங்கிறத அடுத்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றனர். 66வது பாட்டு. மரணஞ்சரை விடல் வன்பர காயம் ரணம் சேர் பூமி இறந்தோர் கழித்தல் அரணன் திருவுரு ஆதல் மூவேலாம் கரனூறு கேள்வி கணக்கறிந்தானே.
மரணம் சரைவிடல், அவனுக்கு வந்து மூப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அது வன்பரகாயம். பரகாயம் என்பது அத காயம் ஆகாயத்தை குறிக்கும். பர ஆகாயம் என்பது பரசிவ வெளியை குறிக்கும். அந்த பரசிவ அருள்வெளியில் அவன் வந்து கலந்திருப்பது. ரணம் சேர் பூமி இறந்தோர் கழித்தல். அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய முன்னோர்களுக்காக அவன் வந்து இந்த திவசம் வந்து கொடுப்பான். தனது நற்செய்கையால் அவர்களை நற்கதி அடைய செய்வான். நம்ம வந்து திவசம் கொடுக்கணும் இல்லையா, தர்ப்பணம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செய்கையாலேயே ஒரு முன்னோர்கள் வந்து என்ன செய்வார்கள், அதாவது சிவலோகத்துக்கு போய் விடுவார்கள். அரணன் திருவுரு ஆதல், அவனது சிவனது திருவுருவை வந்து இவன் பெற்று விடுவான். அவனுக்கு வந்து இந்த சிவரூபம் வந்து கிடைக்கும். சாலோகம் சாமீபம் சாரூபம் என்கின்ற சாரூப முக்தி, அந்த சிவனது திருவுருவை அவன் பெற்று விடுவான். மூவேலாம் கரனூறு. எனவே இந்த 10 இயல்புகள் மூலமாக அவன் என்ன செய்வான், அவன் மூவேலாம் கரனூறு கேள்வி கணக்கறிந்தோனும். அந்த கேள்வி ஞானத்தால் அவன் இந்த யோக நலத்தை நன்றாக உணர்ந்து விடுவான். உணர்ந்து அதை செய்வான். செய்து அவன் சிவலோகத்தை பெறுவான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சிவயோகி வந்து என்ன இடைநிலை பயனை பெறுகிறான். கடைசி பயன் வந்து முக்தி. இடைநிலை பயனா வந்து இதெல்லாம் அவன் வந்து மரணம் கிடையாது, மூப்பு கிடையாது, அருளில் கலந்திருப்பான், முன்னோர்களை வந்து நற்கதி பெற செய்வான், சிவனது உருவை பெறுவான். இது போல பல 10 இயல்புகள் வந்து அவனுக்கு கிடைக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அணங்கு அணங்கு என்பது அந்த பெண்களை குறிக்கும். அருஞ்சனம் என்பது தனக்கு முக்கியமான உறவுகளை, இந்த மனைவி, மக்கள், மாமன், மச்சன். வனங்குற்ற கல்வி, இந்த பணிவை தரக்கூடிய அந்த கல்வி. கல்வியால செருக்கு வரக்கூடாது, பணிவு வர வேண்டும். அந்த முனைப்படங்கினால்தான் அந்த முதல்வன் தோன்றுவான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மாஞானமாகிய அந்த பெரிய ஞானம் அது பாசஞானம், பசுஞானத்தை ஒழித்து நின்ற அந்த பரஞானத்தை இருக்கும். அந்த பரஞானத்தால அவன் என்ன செய்வான், பெருமானோடு சேர்ந்திருப்பான். அது சினங்குற்ற வாயல். சினங்குற்ற வாயல்னா என்ன சொல்றோம், நம்ம வந்து பல அர்த்தம் வந்து சொன்னேன். என்னன்னா இங்க சினங்குற்றதுன்னா நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அவன் என்ன செய்ய, அந்த வாய்ப்பாட்டு அவன் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். அதான் சினங்குற்ற வாயல் என்று இன்னொரு பொருள் வந்து சொல்கின்றார். சித்திதான் கேட்டல். அந்த சித்திகளை வந்து என்ன கேட்டு சிந்தித்து தெளிந்து தன்னுடைய அனுபவம் ஆக்கி கொள்வது. நுணங்கற்று இருத்தல், அது சித்தம் சரியாது இருத்தல். அப்போது இந்த காலாகிய பிராணன் வேகத்து நுந்துதல். அது என்ன செய்யும், இந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி இதெல்லாம் தொலைச்சிக்கிட்டு நேரம் இங்க பிரம்மரந்திரம் என்கின்ற உச்சந்தலைக்கு வந்து போய்விடும். அப்போது இவன் வந்து மரணத்தை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளேயே இங்க பிராணம் சுத்திக்கிட்டே இருக்கும். சிவலோகம் போன என்ன செய்யும், அந்த உச்சியை பிளந்து கொண்டு அவனுடைய ஆவி அல்லது ஆன்மா என்ன செய்யும், சிவலோகம் சேர்ந்து விடும். சரைவிடல். சரைவிடல்னா அவனுக்கு அந்த கிளத்தனம், அது முதுமை வந்து அகன்று விடுதல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வன் பரகாயம், அது எல்லா உயிரினத்திலும் வியாபித்திருப்பது அந்த பரகாயமாகிய அந்த சிவம். அதான் பரகாய பிரவேசம் என்பது ஆகாயத்தின் வழியாக செல்வது, அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது வந்து நமக்கு அந்நியமான உடம்புக்குள் வந்து செல்லுவது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். அரணன். அரணம் என்பது பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பாக இருப்பது பரமனாகிய அந்த சிவபெருமான். அவன் போல திருவுருவம் தாங்குதல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மூவேலாம் கரண் ஒரு கேள்வி. இங்க வந்து சிவசூரியனை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். நம்ம வந்து வழிபாடு செய்யும் போது, அனுஷ்டானம் பண்ணும்போது சிவசூரியனை தான் வழிபடுறோம். எனவே சிவசூரியனுக்கு என்ன செய்கிறார்கள், அவருக்கு வந்து அந்த ஒளி வந்து 7 ஒளிகள், விப்ஜிஆர் என்கின்ற அந்த 7 நிறங்கள். அந்த 7 இடங்களும் ஒன்னொன்னுலயும் 3 இருக்கு. அந்த 3 சேர்த்தா 21 வகை இருக்கும். ஆனா எல்லா நிறமும் எதுல அடங்கும்னா 3 நிலத்துல அடங்கும். ஒண்ணு வந்து வெண்மை, செம்மை, அந்த பொன்மை. ஒன்னொன்னுலயும் வந்து வெண்மை, செம்மை, பொன்மை 3 சேர்த்தா அந்த 21 அந்த கணங்கள். அது வழியா வந்து என்ன செய்வான், சிவலோகத்துக்கு செல்வான் என்ற கருத்தை இந்த பாட்டுல பாக்குறேன். அடுத்த 67வது பாட்டு. ஓதம் ஒலிக்கும் உலகை வளம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரே.
இந்த நாதன் இருக்கக்கூடிய அந்த நகரம் எது என்று அவர்கள் அறிவார்கள் என்பது அந்த பாட்டோட திரண்ட கருத்து. ஓதம் ஒலிக்கும், ஓதம் என்று கடல் நீரை குறிக்கும். அந்த கடல் நீர் ஒலிக்கின்ற உலகை வளம் வந்து, இந்த பூ உலகத்தை வளம் வந்து பாதங்கள் நோவ, இந்த பாதங்கள் வந்து நோகும்படி நடந்தும் பயனில்லை. வந்து நடந்தாலும் எந்த பயனும் இல்லை. காதலில் அண்ணலை காண, உங்களுக்கு என்ன வேணும்? பெருமான் மேல காதல் இருக்கணும், அன்பு இருக்கணும், பேரன்பு இருக்கணும். அந்த அன்போடு பெருமானை காண தரிசிக்க இனியவர், அந்த இனியவர்கள், இனியவராக இந்த அடியவர்கள் என்ன செய்வார்கள்? நாதன் இருந்த நகர் அறிவாரே. அந்த இறைவன் வந்து எந்த இடத்துல இருக்காங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும். யோகிகளுக்கு வந்து எங்க இந்த ஆங்கியாஸ்தானம், பக்தர்களுக்கு இங்க என்ன செய்யும்? அநாகதம் என்கிற அந்த இதயஸ்தானம் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்ற. எனவே பெருமானை தரிசித்தவர்கள் தான் பெருமான் எங்கே இருக்கின்றான் என்பதை அறிவார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? அடிப்படையாக அன்பு வேண்டும். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, பக்தி வலையில் படுவோன் காண்க என்ற. அடுத்த 68வது பாட்டு. மூல முதல் வேத மாமலரன் முன்னிற்க கோலியை முகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே. மூல முதல்வன், நம்முடைய மூலதனத்தில் வந்து முதல் கடவுளாக யாருக்கா? அங்க கணபதி. அடுத்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டத்துக்கு வந்து அங்க பிரம்மன். அப்புறம் மணிப்பூரகம், அங்க வந்து மால். அப்புறம் அநாகதம், அங்க வந்து உருத்திரன். எனவே மூலதனத்தில் வந்து கணபதி, அப்புறம் வந்து பிரம்மன், அப்புறம் வந்து திருமால், அப்புறம் வந்து இங்க வந்து ருத்ரன், இதுக்கு மேல வந்து மகேஸ்வரன், இங்க வந்து சதாசிவன். எனவே இது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? இங்க இது வரைக்கும் இப்ப திருமால் ருத்ரன் வரைக்கும் நம்ம பாத்துறோம். அதுக்கு மேல அநாகதத்தில் வந்து, அதுக்கு மேல என்ன செய்யறோம்? அநாகதத்துல வந்து நம்ம ருத்ரன் இருக்காரு, இங்க வந்து நமக்கு மகேஸ்வரன் இருக்காரு, இங்க வந்து சதாசிவம். அது மாதிரி ஒவ்வொரு படியா இருக்காங்க. அதுக்கு மேல என்ன இருக்காங்க? அவனுடைய கூறாகிய அந்த பரநாதமும் பரவிந்துவும். எனவே அந்த பெருமை மிக்க பரநாதமும் அந்த பரவிந்துவும் அது காத்தருள் சக்தி. அதை காக்கின்ற சக்தி யாரு அப்படின்னா அந்த பராசக்தியாகிய பறை. அதை பரசிவன், அந்த பரசிவன் அந்த பாதமாகி அவருடைய திருவடியை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுல வந்து 10 ஆதாரங்களை வந்து சொல்றாங்க. நமக்கு வந்து 7 ஆதாரம் தான் தெரியும், 8வது வந்து நம்ம மீதானம் சொல்லுவோம். இன்னும் 2 ஆதாரம் என்ன? வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி. விசுத்திக்கு அப்புறம் இங்க என்ன சொல்றாங்க? இங்க வந்து தாளு, தாளுங்கிறது நாக்கோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் இங்க ஆங்கை, ஆங்கை வந்துட்டு இதுக்கு மேல வந்து சிரசு, இதுக்கு மேல துவாதசாந்தம் அப்படிங்கிறப்ப எங்க இதுக்கு ஒண்ணுக்கு என்ன தெய்வம்? மூலாதாரத்துக்கு வந்து கணபதி, சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மன், மணிப்புரத்துக்கு திருமால், இந்த அநாகத்துக்கு ருத்ரன், இங்க வந்து மகேஸ்வரன், இங்க வந்து சதாசிவன், அப்புறம் பரநாதம் பரவிந்து, அதே பரன்பறை என்று 10ஆக இந்த சித்தாந்த சாராவளி என்ற நூலில் கூறப்பட்டதாக எங்க நம்முடைய தண்டபாணி தேசிகர் ஐயா உரை செய்திருக்கின்றார்கள். அடுத்து 69. ஆதார யோகத்தேதோடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனோடு மேதாதி ஈரன் கலை செல்ல மீதொளி ஓதாந்த அசிந்தம் ஈதானந்த யோகமே. ஆனந்த யோகம்னா என்ன என்பதை இந்த பாட்டு திரண்ட கருத்தா வச்சிடும். ஆனந்த யோகம் என்னன்னு சொல்றது. ஆதார யோகத்திலே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வந்து இந்த ஆதார யோகங்கள், அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்கின்ற அந்த 6 ஆதாரங்களும் சென்று யாரோட சொல்லுவோம்? அது உள்ள அந்த அதி தெய்வங்களோடு கூடி சென்று மீதான தற்பரை மேவும். இதுக்கு தாண்டி போனோம்னா அங்க மீதானம் என்கின்ற துவாதசாந்த பெருவழி இருக்கின்றது. அந்த தகவல் யார் இருக்காங்க? அங்க வந்து பறையும் பராபரனும் வந்து இருக்கின்றார்கள். அந்த மாதிரி போனப்ப அப்ப மேதாதி ஈரன் கலை, மேதாதி என்கின்றால் அந்த மேதை முதலாக, ஈரன்னா ஈரட்டு 16, அந்த 16 கலைகள் வந்து செல்ல மீதொளி ஓதா அசிந்து மீதானந்து யோகமே. 16 கலைகளை தாண்டிட்டு போனா
மதிமண்டலத்தையும் தாண்டி போயிடுவோம். அதுதான் என்ன அர்த்தம்? மனமும் கடந்து இருக்கின்ற நிலை. அதுதான் வந்து ஆனந்த யோகம் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மேதாதி கலையில நம்ம அடுத்து வந்து கலை நிலைன்னு படிக்க போறோம். அதுல வந்து நம்ம என்ன விளக்கமா வந்து பார்த்துக்கலாம். அடுத்து 70வது பாட்டு. மதியமும் ஞாயிறும் வந்துடன் கோடி துதி செய்பவரவர் தொல்வானவர்கள் விதியது செய்கின்ற மெய்யடியார்கற்கு பதிது காட்டும் பரமனின்றானே. மதியமும் ஞாயிறும், மதியம் என்பது சந்திரன், அது சந்திரகலாகிய இடநாடி. ஞாயிறு என்பது சூரியன், அது சூரியனாகிய பிங்கள நாடி அல்லது வடநாடி. அது உடன் கூடி, அது ரெண்டும் வந்து கூடி, எங்க கூடி? இந்த சுழுமுனையாகிய இந்த ஆக்ஞா சக்கரத்தில் பொருந்த செய்து துதி செய்பவர்கள் பெருமானை வந்து அந்த 6 ஆதாரங்களும் உள்ள அந்த தெய்வங்களை போற்றுகின்ற அந்த வானவர்கள், தொல்வானவர்கள், பழமையான அந்த யோகிகள் விதியேது செய்கின்ற மெய்யடியார்களுக்கு அந்த மேலுலகத்தில் வந்து அந்தந்த கடவுளாக நின்று யாரை வந்து வழிபடுகின்றார்களோ அந்த கடவுளாக நின்று அந்த இன்பத்தை நுகர்வார்கள். அந்த சிவனை உணர்தலாகிய அந்த முறையில் வந்து வலுவாமல் இருக்கின்ற அந்த யோகம் தான் ஆனந்த யோகம். அந்த ஆனந்த யோகத்தை செய்பவர்களுக்கு தான் பெருமான் வந்து அந்த வீடு பேராகிய அந்த முக்தி பேட்டை பெருமான் வந்து முன்னிற்பான், பதியது காட்டும் பரமன் என்றானே. எனவே நீங்க வந்து வானவ நிலை என்ற தேவ நிலைக்கு போகலாம். இல்லைன்னா நீ மெய்யடியாரா இருந்தா உனக்கு என்ன செய்யும்? உனக்கு வந்து அந்த பதியிடமாகிய வீடு பேரு கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு சொல்லிக்கின்றார்கள். அடுத்து வந்து நிறைவு பாடல். கட்டவல்லார்கள் கறந்தெங்கும் தாமாவர் மற்றிதழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டல குத்தி பொறியல தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமனில்லைதானே. இந்த பிராணாயாமம் என்கின்ற அந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடியதற்கு பெறக்கூடிய அந்த பயன் இதுதான். உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்பது அந்த பாட்டுல திரண்ட கருத்து. இப்ப பதவுரை பார்க்கலாம். கட்டவல்லார்கள், இந்த பிராணனை வந்து பூரகம், ரேசகம், கும்பகம் மூலமாக கட்டவல்லவர்கள் அந்த யோகி பிராண யோகிகள் கறந்து எங்கும் தானாவார்கள். அவர்கள் வந்து எல்லா பொருளிடத்தும் வந்து சிவன் போலவே விளங்குவார்கள். மட்டமில் தாமரை உள்ளே மனம் செய்து, இந்த தாமரைக்குள்ளே வந்து மனம் இருக்கின்றது. அந்த மலர் மலர்ந்தால் மனம் வந்து வீசும். அதுபோல பொட்டெல குத்தி, பொட்டு என்பது இந்த உச்சந்தலை, அந்த உச்சந்தலையில் உள்ள இந்த பிரம்மத்துள்ள அந்த துவாரம், அந்த துவாரத்தை அதை மூச்சுக்காட்டின் மூலமாக குத்தினால், குத்தி பொறியலை தண்டிட்டு, அந்த மாதிரி குத்தினா என்ன செய்யும்? தீப்பொறி போல அந்த சுழுமுனை நாடி வழியாக பிராணன் வந்து பாயும். இந்த தீப்பொறி போல இந்த பிராணவாயு மேலே எழும்பும். அப்போது தண்டிட்டு, அப்போது தண்ட வடிவமாக, இந்த குச்சி வடிவமாக அவன் நட்டிடுவார்க்கு, நட்டமாக சரியாமல் நிற்பவர்க்கு நமன் வாரான். அவனுக்கு வந்து யமன் வந்து வரமாட்டான். உடம்பு வந்து இப்படி நேரா இருக்கணும், வளையக்கூடாது. கழுத்து வந்து வளையாம இருக்கணும். அப்போ அந்த மூச்சு பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சி செஞ்சா உங்களுக்கு என்ன செய்யும்? அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் மரணத்தை வந்து வென்று விடலாம் என்ற கருத்தை வந்து சொல்ல. மட்டு என்பது தேனை குறிக்கும். இந்த தேன் வந்து இந்த அமுதத்தை குறிக்கும். அந்த அமுதம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இங்க 1000 இதழ் தாமரை வந்து எங்க இருந்தாலும் அவருடைய நாடி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து அந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்கும். அது ஆக்ஞா சக்கரத்துக்கு நேரம் இருக்கும். அங்கேயேதான் வந்து அந்த அமுதத்தாரை வந்து சுரக்கும். பொட்டு, பொட்டு வந்து இந்த இடத்துல பொட்டுக்குன்னு சொல்லுவோம். அந்த யோகத்துல பொட்டுங்கிறது இந்த உச்சிக்குழி. இந்த உச்சிக்குழி வழியாதான் நம்ம என்ன பிராணோட சக்தி வந்து இங்க பாயும். எனவே இந்த பிராணன் வந்து மூல அக்னியோடு இந்த பிரம்மந்தனுக்கு கொண்டு போய் தாக்கினா என்ன செய்யும்? அது வந்து துறக்கும். அது துறந்தா அவன் என்ன செய்வான்? அந்த பிரம்மந்தன் திறந்ததும் இங்க துவாதசாந்த பெருவழி இருக்கும். அங்க பேரொழியாகிய பிரம்மன் வந்து அங்க இருப்பான். அந்த பரஞ்சோதியில் வந்து இந்த ஆன்ம ஜோதி வந்து அது ஒன்றுபடும். ஒன்றும் போது இவன் வந்து தண்டபாணி போல நிற்பான், இந்த குச்சி போல அவன் நேராக நிற்பான் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமூலர் அருளிய இந்த திருமந்திர சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். இந்த வந்து அட்டமாசத்தை முடிக்க வேண்டும் என்பதனால இது விரைந்து சென்று விட்டேன். ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு போனோம்னா அங்க உனக்கு தெளிவு கிடைக்காது. அதுக்கு நம்ம கலைநிலைக்கு போகலாம் என்று சொல்லி இன்றைய சிவ சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வான்மிகள் வளாது வைக மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறையரங்கள் ஓங்க நட்டமும் வேலிமல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
ஆறிரு திறந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரியமங்கை வாழ்க, யானை நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். சீரடியார் புட்பாதங்களை வணங்கி இந்த திருமணத்தை நிறைவேற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிச்சவேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம் என நிறைவு செய்து விடலாம். முதல்ல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களாமா? ஏதாவது ஒரு பாடல சந்தேகமா இருந்தா கேட்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சா? இது வந்து புரியுறது கஷ்டமா நடத்துற எனக்கே வந்து புரியல. ஏதோ ஓரளவு கருத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிருக்கேன் ஒழிய, இது ஒரு 10 தடையாவது கேட்டாதான் ஒரு 10% வந்து புரியும். ஏன்னா நிறைய கணக்கு சொல்றாங்க, எக்கச்சக்கமா கணக்கு சொல்றாரு. அது யோகிகளுக்கு தான் பிடிபடும். நாங்க அவங்க சொன்ன கருத்தை நம்ம சொல்லியிருக்கேன். அதை நம்ம புரியணும் எதிர்பார்க்க கூடாது. அந்த திரண்ட கருத்தை மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. ஒண்ணு அந்த ஒரு பாட்டு இதான் திரண்ட கருத்தை சொல்லியிருக்காரு. ஒண்ணு பதத்தை கூட நம்ம தெரியணும் அப்படிங்கிறதால இந்த பத உரையை சொன்னோம். நம்ம படிக்கிறப்ப அது அர்த்தம் தெரியாம மொழிய கூடாது. அதுக்காக தான் பத உரை சொன்ன வழிய பத உரை கூட தேவையில்லை. இந்த திரண்ட கருத்து இந்த ஒண்ணுக்கும் ஒரு திரண்ட கருத்து இருக்கு. போன கடைசி பாட்டுக்கு என்ன செய்யணும், அவன் மரணத்தை வென்று விடுவான், மரணமல்லா பெருவாள் கிடைத்து விடும் என்பது 71வது பாட்டோட அந்த திரண்ட கருத்து. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். பெருமாள் இருந்த நகர அறிவார்கள் அந்த மாதிரி அதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். உண்மைதாங்கய்யா, நீங்க சொல்றது அதாங்கய்யா. ஐயா நீங்க அதை நாங்க படிக்கும் போது புரியாம படிச்சோம். இப்ப நீங்க சொல்லும் போது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். இன்னது இது அப்படின்றது. அதுதான் அந்த வார்த்தைக்கு அது என்னன்னு தெரியாம தான் படிப்போம் நம்ம. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது, இப்ப படிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் அந்த இது பொருள் புரியும், அவ்வளவுதான். ஆனா அது அந்த மாதிரி இது செய்யறதுன்றது நம்மளால இயலாத காரியம் தான். அது நிச்சயமா நிச்சயமாமா. நம்ம இந்த பிராணாயாமம் மட்டும் செய்யலாம். அதுவே நம்ம பண்ணும்போது தப்பாயிடுமோன்னு அதுவும் பயம் வந்துருதுங்க ஐயா. சில பேர் சொல்றாங்க தனியா செய்யாதீங்க, ஆசிரியரோட துணையை வச்சு செய்யுங்க அப்படின்றாங்க ஐயா. அது உண்மைதாமா. அது அனுபவம் பெற்ற அந்த ஆசிரியர் மூலமா தான் செய்யணும். இந்த யோகமே அவங்க மூலமா செய்யணும். கடயோகமா இருந்தாலும் சரி, பிராணாயாமமா இருந்தாலும் சரி, தியான யோகமா இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த அனுபவம் மூலமா கிடைச்ச அந்த யோகி மூலமா செஞ்சணும். அது செஞ்சாதான் நமக்கு பயன் கிடைக்கும். ஏன்னா அவங்க சுட்டி காட்டுற இடம் எதுன்னு அப்பதான் நமக்கு புலப்படும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நான் 1000 வார்த்தை சொன்னாலும் புரியாது உங்களுக்கு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். சும்மா எது சொல்லாருன்னு சொன்னாரு பெருமான். ஒரே என்ன சார் அண்ணன் என்ன இருக்கு, எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவருக்கு அந்த பக்குவ நிலை வந்ததும் சொன்னதும் புரிஞ்சுச்சுங்கய்யா. நம்ம கொஞ்சம் அந்த இது நிலைக்கு வர்றது நம்ம இது மாதிரி கேட்க கேட்க ஒரு நாள் நமக்கு பக்குவம் வருங்கய்யா. அதுதான் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு நாடி சுத்தி எல்லாருமே பண்ணலாம் ஐயா. நாடி சுத்தி எல்லாருமே பண்ணலாம். நாடி சுத்தி எல்லாம் பண்ணலாம். வஜ்ராசனம் எல்லாம் பண்ணலாம். சித்தாசனம் எல்லாம் பண்ணலாம். அதுல கெடுதி எதுவும் கிடையாது. ஐயா சிவாய நமங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. நீங்க புரியலன்னு சொன்னதை விட ஆர்வம் அதிகமாகுதுங்க ஐயா. இதை பத்தி நீங்க சொல்லும் போது நீங்க சொல்ற வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எங்களால பிடிச்சு எழுத முடியல. இருந்தாலும் ஆர்வம் விடல. இந்த 539 கூறுகளாக பிராண கூறுவை பிரிச்சு அம்பாள் இயக்குறான்னு சொன்னதும் அப்படியே ஒரு பக்கம் ஸ்டன் ஆயிட்டேன் நான். பிராணனுடைய கூறுகள் 10 தானே படிச்சோம் நம்ம. இதையே அம்மா 539 கூறா பிரிக்கிறானா, இந்த பெருமான் நம்ம உடலை எப்படி இயக்குறான் பாரு அப்படின்னு. அப்ப இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. இப்ப யூடியூப்ல சார்மதி அம்மா போட்ட விட்டு நான் மறுபடியும் கேட்டு பொறுமையா அதை ஹிண்ட்ஸ் எடுப்பேங்க ஐயா. இப்ப நீங்க போற வேகத்துக்கு என்னால எழுத முடியல. அடியார்கள் எப்படி நோட் பண்றாங்கன்னு தெரியல. ஏதோ பெருமான் திருவருள் இதையாவது கேட்க வச்சானே அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. யூடியூப்ல எப்பவுமே இருக்கும்ல ஐயா, பாடல்களுக்கு வேகமா சொன்னாலும் நமக்கு இது கிடைச்சிருச்சுல பொக்கிஷம், நம்ம எப்பனாலும் போட்டு போட்டு கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு எடுக்க முடிஞ்ச குறிப்புகளை எடுத்துட்டாங்க ஐயா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்பவுமே திருமந்திரம் படிக்கும் போது நமக்கு ஆச்சரியம் தான் தரும். ஏன்னா அணுகி நுணுகி சித்தாந்தத்துல பிராணன் கூறுகள் 10 இயக்குது, அபானன் வியானன்னு சொல்லிட்டாலும் அந்தந்த கூரை யாரு இயக்குறா, எப்படி இயக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வியப்பா இருக்குங்க ஐயா. எனக்கு குழப்பமா இல்லைங்கய்யா. எனக்கு தூக்கமே வராது. எப்ப சார்மதி அம்மா எடிட் பண்ணி போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஆர்வம் தான் அதிகமாகுது. உங்களுடைய இறைப்பணி தொடரட்டும். மிக்க நன்றிங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. சிவாய் நம.
நன்றிமா. சிறப்பு. நீங்க சொன்னதான் என்னுடைய அனுபவம் அதுதான். என்னன்னா இதை பாக்குறப்ப படிக்கிறப்ப முதல்ல வந்தது வியப்பு, ஆச்சரியம், அற்புதம். எப்படிலாம் சொல்லிருக்காங்க, நம்ம இருக்க நிலை என்ன, அவங்க இருக்க நிலை என்ன அப்படிங்கிற அந்த ஆச்சரியமும் அற்புதம் தான் என் மனசுக்குள்ள வந்து அந்த வியப்பு தான் எனக்கும் வந்து தோன்றியது. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் எனக்கு கிடைக்கும் போது அப்பதான் அதில் உள்ள உண்மை வந்து நம்ம வந்து விளங்க ஆரம்பிது. இந்த முழுசும் வந்து விளங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு பாட்டா வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து இன்னைய கிளாஸ் இன்னைக்கு முடிச்சாகணும், அட்டமாசத்தை முடிச்சாகணும்னு ரொம்ப விரைவா சென்று விட்டேன் கேட்டுங்களா. ஏன்னா இன்னும் ரொம்ப இழுத்துட்டு போறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் விளக்கங்கள் நிறைய இருக்குது. தண்டபாணி தேசிகரும் அன்னை வடிவேலு முதலில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு என்னன்னு எழுதியிருக்காங்க. ஆனா அதை சொன்னா வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் தான் இருக்கும். இப்ப போனதை விட உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் பத உரையோட கொஞ்சம் தெளிவுரை கொஞ்சம் பொலிப்புரை அத்தோட வந்து நான் நிறுத்திக்கிட்டேன் சரிங்களா. இதுக்கு மேல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க வந்து அந்த நம்முடைய ஆதீன உரைகள் தான் இருக்கின்றது. தர்மபுரம் ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம். ஏன்னா வந்து அவங்க குருமா தேசியருடைய அந்த ஆசி பெற்ற உரை இல்லையா, அதெல்லாம் அதே தான் நம்ம வச்சேன். இதை விட சிறந்த உரைகள்லாம் இருக்குது. அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா மனசுல ஆன்மாவில் போய் தைக்காது. ஆன்மாவில் தைக்கணுங்கிறதுக்காக இந்த 2 உரையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். தண்டபாணி தேசிகரோட அந்த உரையையும் அன்னை வடிவேலு முதலியோட அந்த உரையை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வச்சுதான் வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை வச்சு மற்ற யோகிகள் சொன்னது, நான் பயிற்சி பண்ணது, அதை வச்சு நான் செஞ்சிருக்கேன். ஆனா இது எல்லாமே வந்து அனுபவ சாத்தியம் தான். எப்போ அனுபவ சாத்தியம்னா அந்த ஒரே ஒரு பொருளை வச்சுக்கிட்டு 1 வருஷம் சிந்திக்கிறாரு திருமலர். ஒரு பாட்டுக்கு வந்து 1 வருஷம் சிந்திக்கிறாருன்னா நம்ம அப்படியே முடியுமா? நம்ம நிச்சயமா முடியாது. நம்ம வந்து உலகியல் கடமையில வந்து இருக்கோம். ஒரு பாட்டு எழுதுவாரு, கண்ணு முடி 1 வருஷம் உட்காந்துருவாரு. உட்காந்து அடுத்த வருஷம் தான் அடுத்த பாட்டு வந்து எடுப்பாரு. நம்ம வந்து ஒரு பாட்டை ஒன்று 1 மணி நேரம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறோமே, இல்ல ஒரு பாட்டை முழுமையாக கூட நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோமே. ஏன்னா காலம் வந்து அவசர காலமா இருக்குது. அதுக்கு ஒப்பது நம்மளது உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டியிருக்குது. நம்ம வந்து குடும்ப கொண்டாட்டி புள்ள கொண்டாட்டி நம்ம காக்க வேண்டியிருக்கின்றது. அந்த இல்லடத்துல இருக்கோம். அந்த கடமையிலேருந்து நம்ம தள்ளக்கூடாது. பார்க்க போனா நம்முடைய முதன்மையான கடமை வந்து நம்முடைய மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை தான். அடுத்துதான் வந்து உற்றார் உணர்வுகளுக்கு, அடுத்து வந்து சமுதாயம். அது கடைசியா வந்து இறைவன் தான். அது எப்படி நம்ம பிள்ளைங்களாம் தானா சுயமா சம்பாதிச்சு தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் வரை நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்முடைய முன்னுரிமை எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் முன்னுரிமை வந்து சிவபெருமான் தான் முதல்ல, பெருமானை அடைவதுதான் முதல்ல. இது வரைக்கும் நான் உலகிற்கு பாடுபட்டேன், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பாடுபட்டுட்டேன். இனிமே நான் என்ன பண்ணுவோம், எனக்காக பாடு பண்ணணும், என் ஆன்மாவுக்காக பாடு பண்ணணும். இந்த ஆன்மா எதற்காக வந்து பிறந்து வந்ததோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக நான் வந்து பாடுபடணும் அப்படின்னு வரப்ப அந்த நேரத்துல நம்முடைய ப்ரையாரிட்டி வந்து மாறும். இதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆலய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜபத்துக்கு தியானத்துக்கு பூஜைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அடியார் கூட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அப்பதான் நமக்கு வந்து உரைக்கும். அது உரைக்கிறதுக்கு நம்ம என்ன வருவோம், எட்டி பார்ப்போம், ஓடிடுவோம், வருவோம், எட்டி பார்ப்போம், ஓடிடுவோம். இன்னொன்று அடுத்த கடமை வந்து இருக்கும் இல்லைங்களா. அது தவறுன்னு வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இன்னும் ஒவ்வொரு வந்து ஆன்மா வந்து பெருமானை வந்து எந்த லெவல்ல வைக்கிறான் அவனுக்கு தான் தெரியும் இந்த ஆன்மாவோட பக்குவம் இல்லைங்களா. அது போல வந்து நமக்கு வந்து எப்ப கொடுக்கணும் பெருமானுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி நம்ம சாதனைகளை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே போவோம். இந்த வாட்ஸ்அப்ல கூட நிறைய கதை வந்துச்சுல. ஒரு தாத்தா வந்து டெய்லி வந்து சத்சங்கத்துக்கு போவாரு, ஒரு பேரை வந்து கேட்டுட்டே போவான். தாத்தா நீங்க வந்து டெய்லி போறீங்க, உங்ககிட்ட ஒரு மாற்றம் ஒண்ணுமே இல்லையா, அதே மாதிரி பழைய மாதிரி கோவப்படுறீங்க, பழைய மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்றப்ப நீ வந்து சலடை எடுத்துருவா, இந்த சலடை தண்ணி ஊத்துப்பாரு. தண்ணி ஊத்துறப்ப என்ன செய்யறான், இது என்னப்பா தெரியுதுங்கிற. தாத்தா இந்த சலடைல வந்து தண்ணி மாதிரி நிக்கல, நீங்க அந்த சலடை மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட கருத்து எதுவுமே நிக்கல அப்படின்னு சொல்ல. அது உண்மைதான் பார்ப்ப, இந்த சலடையை பாரும்பாரு. சலடையை பார்த்தா சலடை உள்ள அழுக்கெல்லாம் போயிட்டு அது வந்து அது தூய்மையா இருக்கும். அது மாதிரி நான் போனதுனால என்கிட்ட வந்து அந்த கருத்து எதுவும் என் மனசுல நிக்கல. ஆனா என் மனசு என்ன ஆச்சு, அது வந்து அது தூய்மையாகி விட்டது. நம்ம ஆன்மா தூய்மையாக நம்ம செஞ்சாலே போதும், பெருமாள் வந்து நமக்கு கொடுத்து விடுவார். இந்த கருத்து வந்து நிறைய வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டுப்பீங்க, கேட்காதவங்களுக்கு அந்த கருத்தை வந்து நான் சொன்னேன். சிறப்புங்க, நல்லா எடுத்து சொன்னீங்க. உண்மைதாங்கய்யா, நீங்க சொன்ன கருத்து அத்தனையும் உண்மைதான். இந்த வசித்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா தன்வயம் தான். எல்லாமே தன்வயமா ஆக்கிப்பாங்க. சித்தர்கள்லாம் அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த பிராணவாயு தான் அவங்க வந்து இடகலை பின்களை வழியா சுழுமுனைய வழியா 9 ஆதாரம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 6 ஆதாரங்களையும் கடந்து 7, 8 சகசலம், அதுக்கு மேல பெருவழி, அந்த நிலைக்கு அவங்க போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அவங்க வசித்துவமா ஆக்கிட்டாங்க. அவங்கதான் அந்த வசித்துவம் அப்படின்ற அந்த சிவமான் தன்மை பெறுகிறார்கள். அந்த பாட்டு தான் முதல் பாட்டு நீங்க எடுத்து சொன்னீங்கய்யா. அது வசித்துவமா ஆயிடுறாங்க, அந்த சிவமான் தன்மை அவங்களுக்கு கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் அதனுடைய பெற்ற பின் அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த திரோதான சக்தி அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதெல்லாம் நீக்கி அவங்க வந்து அந்த ஒரு அழகான ஒரு ஆற்றலே அடைவாங்க. அந்த பொன்வண்ணன் அந்த வண்ணம் மாதிரி பெருமான் மாதிரியே அவங்க ஆகுவாங்கன்றீங்க.
அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்கயா. அதுக்கப்புறம் இந்த நிலையிலேயே அவங்க ஒரு ஆண்டு காலம் இருந்தா அந்த தன்மை எப்படி அடையலாம், அந்த ஓராண்டு கால சக்தியை நினைச்சு அந்த நிலையிலேயே அவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பயன் உண்டாகும். அந்த பயனை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. சிவந்த ஒளிய போன்ற அந்த தன்மையை அடைவாங்க அப்படின்னு சொன்னீங்கய்யா. அதுக்கப்புறம் 51வது பாடல அந்த புவனத்தையே படிக்கும் ஆற்றலை பெறுவாங்க. ரொம்ப சிறப்பான கருத்து. யாவற்றையும் தன் வைத்த கண்ணுக்குள்ளேயே உணர்ந்து அந்த 1000 தாமரை நினைத்து அவங்க தியானம் பண்ண தன்னுடைய தன்மை எல்லாம் என்ன இது மாறி அந்த புவனத்தையே ஆளக்கூடிய ஒரு தன்மையை அவங்களுக்கு கிடைக்கும்ன்றத அந்த பாட்டல் மூலியமா அடியேன் தெரிஞ்சுக்கிட்டங்கய்யா. அதுக்கப்புறம் அந்த பேரொழியே கடுறாங்க. சிவன் தான் எல்லாமே அப்படின்ற அந்த தன்மையை பெற்ற ஒரு படம். அந்த சிவ பேரொழியை தான் நமக்கு எல்லாமே. அந்த ஒளி, அந்த ஒளியே அவங்க பேரொழியே தரிசனம் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த தரிசனம் கிடைச்சப்ப அதான் நமக்கு தாய் வீடு அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துலயே அவங்க உணர்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு கருத்து அந்த பாடல் அடியேன் எழுதி வச்சிருக்கிறீங்க. அந்த சிவசக்தி ஜோதியே அவங்களுக்கு கிடைச்சதாக. அப்ப அவங்கள என்ன பண்றது, அந்த உலக சித்திலாம் அவங்க அடைஞ்சிடுறாங்க. ஆனா மத்ததுக்கெல்லாம் அவங்க அந்த சித்தி கிடைச்சா கூட அந்த நல்ல வழிக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க, தீய வழிக்கு போகவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பேயகம் ஆகிய பேரொளி காணுமே அந்த விளக்கம் அழகா எடுத்து சொன்னீங்க இல்லையா. அடுத்த பாடல்ல அந்த பேரொளிலாம் அவங்களுக்கு கண்டுட்டாங்க. அதனுடைய இயல்பு என்னன்னா, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாட்டு சொன்னீங்களே, அந்த ஒளி பொருந்தி அவர் போனார் இல்லையா, கைலாயத்து போக்குல ஒளி பொருந்தி தான் போனாரு அப்படின்ற அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த பேரொளி பிழம்பாக அந்த அந்த நிலையை அவங்க அடையிறாங்கய்யா. அதுக்கு ரொம்ப அழகா சொல்லிங்க. அதாவது 8 வடிவமா இருக்கக்கூடிய அந்த பெருமான் பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த பிராணவாயு எப்படி ஒளியாக மாறுது, அந்த பிராணவாயு தாங்க இதுல முக்கியமே எல்லாமே. நம்ம சும்மா நம்ம அம்மா சொன்ன மாதிரி நாடி சுத்தி தான் நம்மளால செய்ய முடியும். அந்த 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால கொண்டு வர முடியல. ஆனாலும் அந்த பிராணவாயு மூலியமா அவங்க அடக்குறாங்க. எல்லாத்தையுமே அடக்கி ஒரு நாளைக்கு நம்ம 21,600 மூச்சை விடுறோம். அவங்க அது கும்பகமா சேமித்து வைத்து அந்த வாழ்நாளை நீட்டிக்கிறாங்க. அந்த வாழ்நாளை நீட்டி அவங்க இறைவனோடே கலந்து அந்த சந்தோஷமான அந்த பேரொழியிலேயே அவங்க கலந்து இருக்கிறாங்க. இதான் சித்தர்களுடைய வாழ்க்கை. அவங்க உணவு அருந்த மாட்டாங்க, காற்று ஒண்ணுதான் அவங்க சுவாசமா இருப்பாங்க. அப்ப கூட காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க, எப்படி காலை தூக்கின அம்மா நடந்து போனாங்க அப்படின்னு கேட்பேன். இல்ல, அம்மா காலுன்னா காற்று, அந்த கால் மேல தூக்கிட்டு போனாங்க, எப்படி தலையால நடந்து போனாங்கன்னு இல்ல, அம்மாவுடைய அந்த காற்றை தலைக்கு மேல ஏற்றி அந்த நிலைக்கு போனாங்க காரைக்கால் அம்மையார். அந்த நிலைக்கு போனதுனாலதான் அவங்க கைலாயத்துக்கு போக முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், காலை தூக்கி கையால ஊனி நடந்து போனாங்க, நம்ம அப்படி நினைச்சு பார்ப்போம். அது தவறு. அவங்க அந்த 6 ஆதாரங்கள் வழியாக கடந்து தலைக்கு மேல இருக்கிற அந்த காற்றை அவங்க இழுத்து பிடிச்சி அந்த நிலைக்கு அவங்க போனாங்க. அப்பதான் கைலாயத்துக்கு போக முடிஞ்சுது. ஆனாலும் பெருமான் திரு ஆலங்காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மா அங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி அப்ப கொஞ்சம் ஆசை இருந்ததுனாலதான் அந்த ஆசையை அப்படி குறைக்கணும்ன்றா அதுக்கு ஒரு காட்சி சொல்லுவாங்க. அப்புறம் நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க சொன்னது புரியாமன்றதுலாம் இல்லைங்கய்யா, நல்லாவே புரிஞ்சுது. அந்த 72,000 நாடிகள் சொன்னீங்க, அந்த 513 அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் பிராணவாயுலாம் எப்படிலாம் அந்த இயல்பு என்ன, அந்த நாடியோட இயல்பு எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல பரவுதுன்ற விளக்கம் எடுத்து ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க. அந்த 500 பெண்ணுடைய சக்தி தான் நிறைந்திருக்கும் அந்த வாயுவானது, எந்தெந்த இடத்துல திருவுள் வியந்து இருக்கின்றதுன்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தா. காயத்தில் 50 மாணிக்க வாசக பெருமான் கூட அந்த பாடெல்லாம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்ததாக அந்த 55வது படி எப்படி பாய்கிறது, அது அமுதத்துல பெருக்க அந்த சக்தி உடம்புல எப்படிலாம் பாய்கிறது என்றது அந்த பாட்டு விளக்கம் எடுத்துக்கோ. 6 அமிர்த தலையினுள் அது 1000 முன்னூற்றோடு 5 அந்த பாட்டுக்கு ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஒண்ணும் புரியாமலாம் இல்லைங்க. அந்த சந்திரக்கலை வழியா அவங்க என்னென்ன போனாங்க, அப்ப அந்த 16 கலைகள் மூலமா அவங்க பொருந்தி அதெல்லாம் நீக்க பெற்று அந்த அடுத்த நிலைக்கு சுயமான் தன்மையை பெறுறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வரைக்கும் நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதுக்கு அடுத்த பாட்டுல அதான் 2க்கு மேலே அது சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. அதுல அது என்ன சொல்றீங்கன்னா, அந்த மகேஸ்வரம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல எங்க இருக்கு, அது இடகலை பின்கலைன்னு சொல்லிட்டு 3ஆதாரத்துல விநாயகர் ஒரு மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினியா இந்த தெய்வம் அந்தந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கு மேல என்ன 9 ஆதாரங்கள் என்னென்னு சொல்லி அந்த பரவலி வரைக்கும் நீங்க எடுத்து இந்த விளக்கம் கொடுத்தீங்க. எல்லாமே ரொம்ப நல்லாதான் இருந்ததுங்க. அதுக்கு அடுத்த பாடல்ல அந்த 1000 தாமரை இருக்குல்ல, அது 2 என்னது அருள் சக்தியா மாதிரி ஒரு நிலையா மாறக்கூடியதுங்க. அது ரொம்ப கஷ்டம்தான் நமக்கெல்லாம். ஆனா அது சொன்னீங்க ஒரு நாள் 24 நிமிடங்கள் அந்த காலத்தை குறிக்குது.
அந்த காலத்தை கூட அவங்க மறந்துடுவாங்க போட்டுருக்கு, அந்த நிலையில அவங்க வந்துருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் ஒரு சந்தேகங்கய்யா, நம்ம 3000 வருடங்கள் வாழ்ந்துதான் சொல்றோம் திருமலர். நம்ம ஆனந்தையா ஒரு கருத்து சொன்னாங்கய்யா, அதாவது அவங்க நிட்டை கூடி அப்படியே இருப்பாங்களாம். அந்த நிட்டை கூடி இருந்துகிட்டே இருக்கக்குள்ள நமக்கும் அதேதான். நாமளும் ஒரு நாளைக்கு நம்ம அப்படியே தியானத்திலேயே நம்ம சாமி நினைச்சுன்னு வழிபாடு பண்ணல, அப்படியே ஒரு நிமிஷம் நிட்டை கூடின்னு இருந்து நம்ம வெளியில வந்துட்டு உலகப்பட்டு வெளியில வந்துட்டுனா அது ஒரு காலம்னு சொல்வார் ஐயா. அது ஒரு காலம்னு சொன்னாரு. அந்த மாதிரி 3000 காலம் கணக்குப்பட்டா வராது. அந்த 3000 காலம்ன்றது என்னன்னா, நம்ம அவர் வந்து தியானத்திலே இருப்பாராம். அந்த தியானத்திலே இருந்து அந்த ஒரு பாடல் அவருக்கு கிடைக்குமா. அப்ப கிடைச்சிருப்ப உலகத்துல வெளியில வந்து அந்த பாடலை ஏற்றிடுவாராம். இது 3000 ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அந்த நிலையில இருந்து அவர் மறுபடியும் வெளியில வராது, சித்து முடிஞ்சு வெளியில வரக்குள்ள அந்த பாட்டு எழுதிடுவாராம். அது ஒரு காலமா. அப்பதான் அந்த 3000 காலம் அப்படின்னு ஆனந்திங்க விளக்கம் சொன்னாருங்கய்யா. அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க, அது சொன்னங்கய்யா. ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாரு, அந்த அந்த ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பாடல் எழுதினாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அப்படி இல்ல, அது ஒரு காலம். காலம்னா ஒரு ஆண்டுல ஒரு காலம். அந்த காலத்து வரைக்கும் வெளியில வந்தப்போ ஒரு பாடல் எழுதிட்டு மறுபடியும் அவர் செத்து அந்த நிலைக்கு போயிடுவாரு, மறுபடியும் அந்த நிலையை முடிஞ்ச ஏற்படு வெளியில இருக்க ஒரு பாடல் எழுதிடுவாரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாருங்கய்யா. இந்த மாதிரி நீங்க ரொம்ப அழகா எல்லாத்தையும் விளக்க கொடுத்தீங்கய்யா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பராசரி வாய் அடங்குது இல்லையா, அது எப்படின்னா 21,600 நாடி நம்ம சிதம்பரத்துல அந்த மேல கோபுரத்துல இருக்கு, நீங்க அது எப்படி நம்ம அடக்கணும் அப்படின்றத அந்த பாடம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க நீங்க. அது ரொம்ப என்ன அதுல விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த வாழ்நாள் எப்படி ஒரு நாள் நம்ம நம்ம சொல்லுவோம் 21 நாள் நம்ம வந்து வாழ்க்கையில என்ன பண்றோம், அதிகமா செலவு பண்ணிட்டே தான் இருக்கிறோம். எது எடுத்தாலும் கோவப்படுறோம், எது எடுத்தாலும் என்ன சொல்றது, காற்று வந்து அதிகமா செலவு பண்றோம். ஆனா யோகிக்கெல்லாம் அந்த நிலையில இல்ல, அந்த நிலையெல்லாம் தாண்டிட்டாங்க. யோகிக்கெல்லாம் வந்து அந்த நிலையை தாண்டி அழகா அந்த நிலையில இருந்தாங்க. அந்த மூச்சு கூட சொல்ல 6 to 60 60 அந்த கணக்குல தான் 21,600 அங்க கணக்கு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாயுவை எப்படி அளப்புதுன்னு இருந்தாங்க, அதை கணக்கிட்டாங்க. அந்த ஆற்றுல வந்து கழிக்காம அந்த கும்பகம் வழியா அவங்க சேமித்து வைத்து அந்த ஒவ்வொரு மூச்சுல எப்படி நிலைப்படுத்தி இந்த பிராணவாயு நிற்கின்றது, அது எந்த ஆற்றுல கொடுக்கின்றது அப்படின்னு அவங்க அதுலயே நினைத்து நினைத்து அந்த மாதிரி அந்த காற்றை புடிச்சு இருந்ததுனாலதான் அவங்க பல காலம் இருந்திருக்கிறாங்க. அந்த பல காலம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம், மூச்சு கணக்குல நம்ம குறைத்து வாழ்நாளை நீட்டிக்கு செய்ய முடியாம நம்ம வீணாக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதான் அந்த அந்த கருத்து தாங்க நீங்க அந்த 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 பாடல்ல எடுத்து கொடுத்தீங்க. அது பிராணவாயு எப்படி எல்லாம் நம்ம வாயில திருவருள் வந்து அது எப்படி அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல. நம்ம வாழ்க்கையில உழன்றே நம்ம இப்படியே வந்து வீணாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மூச்சை பத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பிரணவத்துல போறது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அந்த நிலையிலேயே இருந்தாங்க. அந்த ஒளி மண்டலத்திலேயே அவங்க பலகாலம் அந்த மூச்சை இயக்கி அப்படியே இருந்திருக்காங்க. அதான் 238 குறைத்து பிரணவத்துல அடங்குன்றது அந்த பாட்டை நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. மூணாதாரத்துல பேரொளி காமிச்சாங்க அவங்க எப்படின்னா, அந்த மூலாதாரத்திலே அந்த பேரொளியாக விளங்கினாங்க. அங்கதான் பராசக்தியினுடைய அந்த சுழுமணியை வந்து அந்த காற்று உள்ள போகுது இல்லையா, அதிலேயே அவங்க வந்து 729 நாடிகள் அதுல கலந்துருக்குன்றது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த அது அந்த அந்த மூலாதாரத்திலேயே அவங்க வந்து இப்படியே அந்த பேரொளியாக அந்த நிலையிலேயே அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த நிலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத அந்த பாடல் மூலியமா நான் எழுதி வச்சிருக்கிறேங்கய்யா. அடுத்ததாக அவங்க இந்த பாட்டு மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இடர்பாடு இருந்தது. இருந்தாலும் நீங்க வந்து எப்போதும் இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கொன்ற அவசியம் இல்லை அப்படின்ட்டீங்க. அந்த சந்திரக்கலையில வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா, சக்தி 16 கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 கலை என்ன ஆயிப்போச்சுன்னா அந்த நிராதார நிலைக்கு போயிடுமா அவங்களுக்கு, அதெல்லாம் இழந்துருவாங்களாம். அப்போ வந்து அந்த மூச்சு வந்து நின்றுடும் சொல்ல முடியாது, மூச்சு அவங்க கும்பமா இழுத்து பிடிச்சி அப்படியே பலகாலமா தியானத்துல இருப்பாங்க அப்படின்ற அந்த பாட்டுல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, அதையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னா அவங்க சுயமா அந்த தன்மை பெற்றுடுவாங்க, அந்த யோகிய நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. அந்த சந்திரன் கதிர் வந்து என்ன பண்ணுது எல்லா இடத்துலயும் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த சந்திரக்கலையிலேயே அவங்க தியானம் பண்ணி பண்ணி அந்த உள்நாக்குலன்ற அந்த திரவம் சுரக்கும் இல்லையா, அந்த சமாதி நிலைக்கே போயிடுவாங்க. அப்ப வந்து அவங்களோட அந்த சூழ்நிலையை வந்து என்ன பண்ணும், அந்த சிவமான்ற தன்மையை அவங்க அடைஞ்சிருவாங்க. அப்படி அந்த யோக நிலைக்கு அவங்க போயிடுவாங்கன்ற அந்த அடுத்த பாடல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த 689 சொன்னீங்க, உற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்ச அந்த நமச்சிவாயத்துக்கு அந்த அழகா
சினங்குற்ற வாயர், அதுக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது அந்த நம்ம மனசு விட்டு நம்ம வாய் விட்டு சொல்லுவோம், அவங்க எல்லாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அந்த சினங்குற்ற வாயன்னா அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லி 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 அவங்க அந்த நிலையிலே இருப்பாங்கன்றத அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா 65வது பாடல்ல. அதுக்கப்புறம் 690 66வது பாடல்ல என்னுடைய புக்ல 76வது பாடலுங்கய்யா புக்ல. ஆனா உங்களோடதுல 66ன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இறப்பு மூப்பெல்லாம் கடந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த இறப்பு மூப்புன்றதே வராது. அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி அவங்க யோகியா ஆயிடுவாங்க. அந்த யோகின்ற அந்த தன்மையை அவங்க பெற்றுடுவாங்கன்றது இந்த பாடல்ல விளக்கம் எளிமையா கொடுத்துட்டீங்க நீங்க. அடுத்ததாக அது என்ன பையன் நம்ம அடைவோம் அப்படின்னு அந்த பாடல் சொன்னீங்க. அதாவது கடலார் சுட்டு அந்த உலகம் சுற்றி அந்த நம்ம கலை யாத்திரை எல்லாம் போயிட்டு இருப்போம், நிறைய உலகம் சுற்றி சுற்றி வருவோம். ஆனா அவங்க எல்லாம் அந்த இன்பத்தையே அடைவாங்க. அந்த இன்பம் தான் நிலைத்த இன்பம், அவன் தான் தலைவன் சொல்லி அங்கேயே நினைத்து வழிபாடு செய்வாங்கன்றத அந்த பையனை பத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நாதன் அந்த 692 சொன்னீங்க இல்லையா, அந்த அடியேன்னு சொல்லிக்கிறது என்னது, அந்த பாடம் ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்து எழுதி வச்சிருக்கேன். பக்கம் தாண்டி போச்சா, சிவசிவா வீருங்க ஒரு நிமிஷம். அதாவது அழகா சொன்னீங்க, இந்த மூலாதாரத்துல ஆதாரங்கள்ல அது எந்தெந்த இடத்துல எது எது இருக்குன்னு சொன்னீங்களே, அத மாதிரி சதாசிவன் விந்துநாதம் பரநாதம், இந்த பரநாதம் விளக்கம் கொடுத்தீங்க. அதான் பரநாள் சக்தி, அந்த சிவனது திருவருள் தான் அப்படின்றது அந்த பாடல். நாதன் இருக்கும் இடம் எந்த இடம் அப்படின்றத அந்த பாடல் மூலியமா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இந்த அளவற்ற ஆனந்தம் கிடைக்கும். அந்த பறவடியிலேயே அவங்க தியானம் பண்ணி இந்த சக்தி அந்த நிலையிலே இருந்தா அவங்களுக்கு அளவற்ற ஒரு ஆனந்தம் உண்டாகும். அந்த 6 ஆதரவுடைய பிரம்மன் முதலிய எல்லாமே பொருந்தி அங்கதான் இருக்கக்கூடிய அந்த 16 கலைகளையும் தாண்டி அவங்க மனம் அந்த இடத்துல நின்று இருந்தா அந்த ஆனந்த நிலையை அவங்க அடையலான்றத அந்த பாட்டுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக என்ன பண்ணீங்கன்னா, இது வீடு பேரே பெறலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறவா தன்மையை அடைவாங்க. இந்த இடைகளை பெண்களை மூலியமா அந்த சிவனை துதித்து அங்கே வணங்கி அந்த பரவடியிலேயே அவங்க அப்படியே இருந்து தியானம் பண்ணினாங்கன்னா அந்த நிலையான ஒரு முத்தி நிலையை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அந்த பிரணத்தால் வீடு பேர் அடையலான்றத கருத்தை சொன்னீங்க. அப்புறம் யமனே வரமாட்டான்றத கடைசி பாடல முடிச்சிட்டீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் அடியனுக்கு கிடைக்க பெற்றேனுங்கய்யா. எளிமையாதான் அந்த பாட்டி சொன்னீங்க. ஆனாலும் அந்த பாடலுக்கு அங்கங்க விளக்கம் கொடுத்து அது என்ன அந்த பாடல் கடைசி முடிவில் நீங்க சொல்லக்கூடாதாங்க, அது கரெக்டான பொருள் எங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பாடல் முடிவிலையும் இந்த பாடல் இதான் சொல்லுது அப்படின்ற கருத்து மிக அருமையா இருக்குதுங்க. நீங்க திருவாசல் 2-3 இடத்தை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடியன் அதிலும் கோடிட்டு எழுதி வச்சிருக்கிறேன். சிவாய நம. ரொம்ப நன்றிங்கய்யா. சிவா அருமையா இருந்தது. எந்த விதமான கொஞ்சம் கடினம் தான் இந்த பாடலாம், நமக்கு புரிஞ்சு கொஞ்சம் கடினம் தான் இருந்தாலும் சிறப்பா எங்களுக்கு மாதிரி இருக்கிற அடியாருக்குள்ள புரியுற மாதிரி நீங்க எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அடியன் கொஞ்சம் நான் விடைபெறலாமாங்கய்யா. அடியன் அடுத்த வகுப்புக்கு போகிறேன். போட்டுருவாங்கய்யா, ரெக்கார்டிங் போட்டுருவாங்கய்யா. அம்மா ஏன் நிறுத்தலையா அம்மா? ஐயோ நானும் பார்க்கவே இல்லைங்கய்யா. அம்மா சாருபதி அம்மா ரெக்கார்டிங் நிறுத்தவே இல்லை. சாருபதி அம்மா அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா. சார் நான் ஆஃப் பண்ணிடுறேங்கய்யா. சரிங்க. அடியா ஒத்தொரு பேர் இல்லாமங்கய்யா. நம்ம அடுத்த முறை எல்லாரும் சிந்திக்கலாம். நன்றி 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 சிறப்பா சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு வாய்ப்பு ஆனா என்ன என்ன எப்படி அப்படின்னு ஒரு விளங்கிக்கிறதுக்காக ஒரு தவம் பண்ணிருக்காங்க ஐயா. உங்க மூலமா விளங்கிக்கிறோம் எங்க எங்க எது எது எப்படி எப்படி இது நடக்குது அப்படின்றத நாங்க கடைபிடிக்க கண்டிப்பா முடியாது. ஆனா நல்லா புரியுற மாதிரி சொல்றீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம்ம திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம் ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். நல்லா சதியாரோ இருக்கிறேன் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். வாங்கிக்கிறேங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்துங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு கை வருமானு தெரியல.
நிச்சயமா கை வருமா? பெருமாள் வந்து கைவிட மாட்டார். நிச்சயமா எல்லாரும் பிராணாயாமம் மாதிரி கூட செய்யணும்னு பழக்கப்படுத்தணும்னு பாக்குறேங்க ஐயா. அது பெருமாள் திருவுருள். அது எப்படி செய்யணும்னு தெரியாம தெரியல, தப்பா செய்யக்கூடாதுல்ல, அதனால நான் ஆரம்பிக்காத இருக்கிறேங்க ஐயா. அது யாரையா கேட்டுதான் பிரேமா இங்க வந்தாங்கன்னா பெருமாள் நினைச்சிருக்கீங்கல்ல, ஒரு 2 மணி நேரம் நினைக்கிறோம்ல, அதுக்கே சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வணக்கம் சாந்தி அம்மா, வணக்கம். கல்யாணி அம்மா வணக்கம். கல்யாணி அம்மா எல்லா இடத்துலயும் கலந்துக்கிறீங்க சைலண்டா. அப்பர் சுவாமி மாதிரி யாதும் சோறு விடாமல், வரதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் உங்களை பாக்குறேன். கல்யாணி ஜம்புலிங்கம், ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் கேட்டுட்டு தாங்க ஐயா இருக்கிறேன், பேச மாட்டேன். நல்லதுமா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லா விஷயமும் நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. ரொம்ப காதால கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. சந்தோஷம். சிவாய நமங்க ஐயா. சாந்தி அம்மாவுக்கு வணக்கம், முருகன் அம்மாவுக்கு வணக்கம், பாலசுப்ரமணியனுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாலண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. வாங்க, டேங்க் இருக்கிறப்ப வாங்க.